الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அவர் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் காலையிலிருந்து இதுவரைக்கும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நிறைய உபதேசங்களை அன்றாட வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய வருகின்றோம். அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பிள்ளைகளை பேணி பாதுகாப்போம் என்ற ஒரு முக்கியமான மகுடத்தில் சில தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு வழங்குவதற்காக வேண்டி, குழந்தைகளுடைய பிரச்சனைகள் என்ன, குழந்தைகள் ஏன் பாதிக்கப்படுகின்றார்கள், குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான வழிகள் என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுடையத்தில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும், இப்படி பல செய்திகளை உள்ளடக்கியதாக இன்றைய கலந்துரையாடலை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலை வழங்குவதற்காக வேண்டி நாடறிந்த உலகமறிந்த வளவாளர் ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள் இப்போது வந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. குறிப்பாக தாய்மார்கள், தந்தைமார்கள், அதிலும் வந்திருக்கக்கூடிய சிறார்கள் மிகவும் உன்னிப்பாக சில விடயங்களை கவனிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றீர்கள். எனவே நிகழ்ச்சியை அவதானமாக கேளுங்கள். முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள், அதாவது இன்று பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்படுகின்றார்கள். இன்றைய சமகாலத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், கடந்த காலங்களை விட, கடந்த நாட்களை விட இந்த சமீப காலத்தில் உலக மட்டத்திலும் குறிப்பாக நமது நாட்டில் அதிகமான பிள்ளைகள் பல ரீதியாக தாக்கப்படுகின்றார்கள், பாதிக்கப்படுகின்றார்கள். துஷ்பிரயோகம் என்ற அடிப்படையிலும், அதே போன்றே பெற்றோர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக, பக்கத்து வீட்டார்கள் மூலமாக, அதே போன்று பாடசாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய சாரதிகள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, இப்படி பல வட்டங்களில் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய செய்திகளை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் படித்தும் கேட்டும் நேரடியாக சந்தித்து வருகின்றோம். இந்த பாதிப்புகள் எந்தெந்த அடிப்படையில் பிள்ளைகளுக்கு நடக்கின்றது என்பதை முதலாவதாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு குழந்தைகளுடைய உளரீதியான, உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதில் ஒன்று நீட்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும். தேவை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. 5 விஷயத்தில் தேவைகள் மனுஷனுக்கு இருக்குது. அந்த தேவைகள் கிடைக்காத நேரம் அல்லது அந்த தேவைகள் துஷ்பிரயோகமாகிற நேரம் ஒரு ஆள் பாதிக்கப்படுவார். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. காப்பு தேவை, அன்பு தேவை, பாலியல் தேவை, பௌதீக தேவை, உணவு தேவை. காப்பு தேவைன்னு சொல்கிற நேரம் எனக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கணும் என்கிற ஒன்று சின்னதிலிருந்தே ஏற்படும். அதில் பாதிப்புகள் ஏற்படும். உதாரணத்துக்கு இந்த பெட்டில் யூரின் பாஸ் பண்ணுற பிள்ளைகள், சின்ன ஒரு டாக்டர்மாருடைய கருத்தின்படி 6 வயசு வரைக்கும் பெண் பிள்ளைகள் யூரின் பாஸ் பண்ணுறது நார்மல். 5 வயசு வரைக்கும் ஆம்பளை பிள்ளைகள் பெட்டில் யூரின் போகிறது நார்மல். அதுக்கு மேலே இருக்கும்போது நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு சொல்லி எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லுவாங்க. உளவியல் ரீதியாக ஒரு பிள்ளை பெட்டில் போவதுன்னு சொன்னால் காப்பு தேவை அங்கே காணாமல் போயிருக்கின்ற அர்த்தம். தனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. அன்பு தேவை அங்கே கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி இருக்குது அப்படின்ற அர்த்தம். என்கிட்ட ஒரு அன்பு கிடைக்கல அப்படிங்கிற நேரம்
அந்த விஷயங்கள் இருக்கும். எந்த கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி சண்டைகள் வருமோ அந்த வீட்டு பிள்ளைகளுக்கிட்ட இந்த விஷயம் இருக்கும். அல்லது எந்த கணவன் மனைவி தொழிலுக்காக வெளிநாட்டு பயணங்கள் என்று பிரிஞ்சிருக்கிறாங்களோ அங்க இந்த பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக இப்படி இருந்தா அவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு முடிவெடுக்கிறதுல பெரும்பான்மையை தான் சொல்றது. பெரும்பான்மையாக இருக்கிறத நம்ம சொல்லுவோம். பசு புல்லு தின்னுமெண்டா வக்கீல் திங்காதுன்ற அர்த்தம் இல்லை. அதிகமா புல்லு திங்கிறதுனால அப்படி சொல்றது. அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாங்க, மரணிச்சுட்டாங்க அல்லது தலாக் ஆயிட்டு அப்படி என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படும். இது மட்டுமில்லை, நிறைய பாதிப்புகள். அப்ப இது அன்பு தேவை, காப்பு தேவை. அந்த தேவையினால இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படுது. இந்த 5 தேவைகள் இருக்குது. இன்னொன்று இருக்குது, யூத சதிகள் வேற இருக்குது. நம்ம குழந்தைகள்ல பாதிக்கப்படுறது யூத சதிகள் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு அதிசயமா இருக்கும், யூதர்கள் எப்படி சதி செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், யூதர்கள் மனித சனத்தொகையை குறைக்கிறதுக்காக வேண்டிதான் பாடுபடுறாங்க. யூதர்கள் 750 கோடி மக்கள் தொகையை ஒரு 300 கோடியாக குறைக்கிறதுக்கான திட்டங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்துல யூதர்கள் என்று எண்ணி கணக்கெடுத்தா 2 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. 2 லட்சம் பேர் தான் யூதர்களே. 750 கோடி முஸ்லிம் மக்களுக்குள்ள 2 லட்சம் பேர் தான் யூதர்கள். ஆனா அந்த 2 லட்சம் பேர் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நோபல் பரிசு பெற்ற 99% யூதர்கள் தான். கொஞ்சம் பேர் தான் மற்ற இனமே. ஏண்டா எவ்வளவு கெட்டியா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவர்களுடைய சதி திட்டங்கள் கூட நம்மளுக்குள்ள நிறைய பாதிப்பு ஏற்படுத்து. உதாரணத்துக்கு நாங்க பார்க்கலாம், 1840ஆம் ஆண்டு மல்தூஸ் தியரி என்ற ஒரு தியரி அறிமுகமாயிடுச்சு. எக்கனாமிக் படிச்சவங்களுக்கு தெரியும், மல்தூஸ் தியரி அறிமுகப்படுத்தப்பட்டது. மல்தூஸ் தியரி என்றா என்னன்னு சொன்னா, மக்களுடைய விருத்தி 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி ஒரு பிரமிட் சிஸ்டத்துல போயிட்டு இருக்குது. உணவினுடைய விருத்தி 1 2 3 4 என்று போயிட்டு இருக்குது. ஒரு இடத்துல மோத போகுது, உணவு பற்றாக்குறை ஏற்படும். இதுக்கு என்ன செய்யறதுங்கிறதான் மல்தூஸ் தியரியா. மல்தூஸ் தியரி மூலம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், மக்களை அழிக்கணும் என்கிற தியரியை கொண்டு வந்தாங்க. அப்ப இப்படி எல்லாம் தியரிகளை கொண்டு வந்து அதுக்கு மக்கள் அழிக்கிறதுக்கு காலம் கடந்த திருமணம், கருச்சிதைவு, ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை அல்லது 3 குழந்தை, இப்படியானது. தடுப்பூசி மருந்து டாக்டர்ஸ் மாதிரி இருந்தா தெரியும். தடுப்பூசி மருந்துல நோய் தான் பரவுது. தடுப்பூசி மருந்து வந்ததுக்கு பிறகு நம்ம பலகீனமாயிருக்கிறோம். இந்த தடுப்பூசி மருந்து போறதுக்கு முன்னெல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் மைல் கணக்குல நடையா போய் காடு வெட்டி விறகு சமந்து பெரிய பெரிய பாரம் தூக்கி வேலை செஞ்சவங்க. காளை மாட்டை அடக்கினவங்க, வில் வளைச்சுதான் பொண்ணு எடுப்பாங்க. இப்ப காரை விட்டு இறங்கி ஸ்டெப்ஸ்ல ஏறினா இழைச்சிக்கிட்டே உட்காரோம். நம்ம எல்லாம் இந்த தடுப்பூசி வந்ததுக்கு பிறகு இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை மக்களை அழிக்கிறதுக்கான திட்டம் திட்டுறாங்க. அதுல ஒன்று கார்ட்டூன் படம். கார்ட்டூன் படம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு அழிவு திட்டம். உங்களுக்கு தெரியுமா, இந்த கார்ட்டூன் படத்து சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சதும் அதை இயக்கிக்கிட்டு இருக்கிறதும் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் அந்த யூத நாடுதான் கார்ட்டூன் படத்தை தயாரிக்குது. இன்னொரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உலகத்திலேயே 18 வயசுக்கு குறைந்தவர்கள் கார்ட்டூன் படம் பார்ப்பதற்கு தடை விதிச்ச ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் தான். ஏன்? அவன் புள்ள மட்டும் தப்பணுமா? கார்ட்டூன் படத்தின் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்நார்மலாக இருக்கும், இம்பாசிபிளா இருக்கிறது, சாத்தியம் இல்லாத பாசிபிளா காட்டுறது. ஒரு மனுஷன் பறக்க முடியாது, கார்ட்டூன் படத்துல பறப்பான். ஒரு மனுஷன் துண்டு துண்டா செலர்னா திரும்ப உசுறு கிடைக்காது, கார்ட்டூன் படத்துல உசுறு கிடைக்கும். ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளேயே வாழலாமா? முடியாது, கார்ட்டூன் படத்துல முடியும். ஒரு மனிதன் சிங்கமாகலாமா? முடியாது, கார்ட்டூன் படத்துல முடியும். இம்பாசிபிள பாசிபிளா காட்டி மூளையை டிஸார்டர் ஆக்குற ஒரு திட்டம். அதே மாதிரி இந்த கார்ட்டூன் படத்துல செக்ஷுவல் ரீதியான காட்சிகள் நமக்கெல்லாம் விளங்க மாட்டேங்குது. கார்ட்டூன் படத்துல ஒரு பொம்மையா இருந்தாலும் அதுவும் அறகுறையா தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப எது கவர்ச்சியா இருக்கணுமோ அந்த கவர்ச்சி உடம்பு பாகங்களை வச்சு காட்டுது. அப்ப பிள்ளைகளுக்கு வேற மூட உண்டாக்குறது. அப்ப இந்த கார்ட்டூன் படத்தை கொண்டு வந்துடும். இப்படி யூத சதிகள் அது ஒரு பக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி இது ஒரு பக்கம். இப்படி பல பக்கங்களை நம்மளை நோக்கி, நம்முடைய குழந்தைகளை நோக்கி பல அம்புகள் எய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. பாதுகாக்கிறது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. அது எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், இந்த அம்பு எப்படியெல்லாம் வருதுங்கிறத நம்ம கலந்துரையாடும் போது உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஆம், அன்புக்குரியவர்களே, உண்மையில் ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள் சொல்வதை போன்று இந்த கார்ட்டூனை பொறுத்தவரை ஒரு குழந்தை அழக்கூடிய நேரத்தில் அல்லது பிள்ளைகள் பாடசாலை விட்டு வந்தவுடன் அல்லது மதரசா விட்டு வந்தவுடன்
முதலாவது வாய் திறக்கிறதே நான் கார்ட்டூன் பார்க்க போறேன். பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுதும் கூட அவர் என்ன செய்கிறார்கள், அந்த பிள்ளையுடைய அழுகையை தணிப்பதற்கு கார்ட்டூன். இந்த கார்ட்டூனில் யூதர்களுடைய சதி எந்த அளவுக்கு திட்டமிட்டு வெற்றிகரமாக நுழைக்கப்பட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதைத்தான் ஷேக் அவர்கள் அழகான முறையில் தொட்டுக்காட்டி, அதே போன்று யூதர்களுடைய முக்கியமான விடயம் அபிவிருத்தி செய்யக்கூடாது, பிள்ளைகளை கூடுதலாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் தமிழ்நாட்டில் போய் பார்த்தா வழங்கும் நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு காலத்துல எல்லா பஸ்ஸுலையும் எழுதியிருந்தாங்க. இப்ப இன்னொன்னு போட்டிக்கிறாங்க, உனக்கு நான் எனக்கு நீ நமக்கே நோட்டு. அதே போல அதுக்கு அடுத்ததாக போட்டார்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர் தான். பிறகு சொன்னாங்க நாமே குழந்தை நமக்கு குழந்தை. இப்படி அடிக்கடி மாற்றி வரக்கூடிய வாசங்களை பார்க்கின்றோம். இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நெருங்குவாங்க, பின்னால் கொஞ்சம் இடம் இல்லையா. இதனால என்ன நடக்குது என்று சொன்னால் பிள்ளைகளை குறைக்க வேண்டும், பிள்ளை செல்வம் தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் இது யாருடைய திட்டம்? ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று யூதர்களுடைய திட்டமாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று ஷேக் அவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும், நீட்ஸ் தியரி என்று சொன்னீர்கள். அதாவது 5 அதுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று காப்பு, அது பாதுகாப்பு என்று சொன்னீர்கள். மீண்டும் 4 இருக்கின்றது, அன்பு என்ற அடிப்படையிலும் மற்ற நீங்கள் அதாவது பாலியல் ரீதியாகவும் பௌதீக ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் 5 நீங்கள் சொன்னீர்கள். அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்ல விஷயம். அந்த நீட்ஸ் தியரியை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் அந்த கார்ட்டூன் படத்தோடு சேர்ந்து உள்ள இன்னொரு விஷயம்தான் இந்த டிவி கேம், கம்ப்யூட்டர் கேம். அதுவும் அந்த கார்ட்டூனோடு சேர்ந்து உள்ள ஒரு விஷயம்தான். சின்ன வயசு குழந்தைகள்கிட்ட எப்போவுமே அன்பு காட்டப்பட வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் ஒரு வெற்று உள்ளத்தோடு இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையோடு பிறக்கிறது. இன்னமா யு ஹப்பிதானி அவையு நசீரானி ஐயோ மஜ்ஜிசானி வாலிதா. அந்த குழந்தைகளை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்களாக மாற்றுறது பெற்றோர்கள் சொல்கிறாங்க. சூழல் தான் ஒரு குழந்தைய தாக்கம் செலுத்து. இந்த குழந்தைகளுக்கு எப்போவுமே தெரிஞ்சது நேர்மை, உண்மை, அன்பு, இதுதான் தெரிஞ்சது. ஆரம்ப காலத்தில் குழந்தைகள்கிட்ட அப்படித்தான் பழக்குவாங்க. குழந்தைகள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, குழந்தைகள் வெள்ள மனசு கொண்டவங்க, குழந்தைகிட்ட விகாரமான ஒரு காட்சி காட்டக்கூடாது, பக்குவமாக நடக்கணும் அப்படிங்கிறது. நீதி கதை சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு, நிலாக்கதை சொல்லுவாங்க. குழந்தைகள் நிலாக்கதைண்டா என்ன இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் சின்ன பருவத்தில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் சோறு ஊட்டுறதுக்கு எங்கள் ஆன்டிமாரோ எங்கள் உம்மாவோ நிலவை காட்டி, வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை காட்டி, ஏதாவது ஒரு இயற்கையை காட்டி அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சோறு ஊட்டுவாங்க. தரும்போதே இயற்கையை கற்று தருவாங்க. இது இயற்கை, இது அழகு, இதில் இவ்வளவு நல்லது இருக்கிறது தான் நிலாச்சோறுன்றது. இப்பெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை, பெற்றோர்களுக்கு அதுக்கு நேரமே இல்லை. பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறதுக்கு இந்த கார்ட்டூன் படத்தை கொட்டுவாங்க, அழுகி அறக்கிறதா இருந்தால் ஒரு டிவி கேமை கொடுத்துருவாங்க. சில நேரம் பிஸியாகுறாங்க, பெற்றோர்கள் பிஸியாகுறாங்க, வளர்க்குறதுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்பெல்லாம் நிறைய வேலைகளை செஞ்சு பிள்ளைகளை அழகாக வளர்த்தாங்க. நெல் குத்தினாத்தான் அரிசி, அம்மி அரைச்சாத்தான் கொச்சிக்காய் அரைச்சி தான் ஆக்கணும், விறகு வெட்டித்தான் சமைக்கணும், தண்ணி சுமந்து தான் என்ன செய்யணும், வீட்டுக்கு கொண்டு வந்து சேகரிக்கணும், அடுப்பு ஊதித்தான் ஒரு தேநீர் கூட வைக்கணும். ரொம்ப நேரம் எடுக்கும். தீவனங்கள் எல்லாம் வீட்டிலேயே செஞ்சுக்குவாங்க. கடைக்கு விட்டு வீட்டில் 2 விசிட்டு வந்துட்டேன்டா 4 சம்சா வேண்டிட்டு வாங்க ஆர்டர் போகிறதில்ல, வீட்டிலேயே பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கில் இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு கணவன் மனைவி பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. ரொம்ப கணவன் மனைவி பேசிட்டு இருப்பாங்க. ரோட்டில் போகும்போது புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டே போவாங்க, அவங்களுக்குள்ளதான் தொடர் வந்துச்சு. இப்போ என்ன நடக்குது, எல்லாமே பட்டனில் வருது, எல்லாமே பக்கெட்டில் வருது. போட்டுட்டு சுவிட்சை தட்டினா எல்லாமே செஞ்சுது. உடுப்பை கழுவுறதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சாச்சேன்னு வாயை பிளந்து முடிக்கிறதுக்கு இடையில பீங்கானே கழுவுறதுக்கு மிஷின் வந்தாச்சு. தளவாடங்களை பீங்கானெல்லாம் ட்ரக்கில் அடுக்கி வச்சுட்டு சுவிட்சை போட்டால் சரி கழுவி இருக்கும் அது. இப்படியெல்லாம் மனிதனுக்கு எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் மனுஷனுக்கு நேரம் இல்லாமல் போனது எப்படி? பயானுக்கு போக நேரம் இல்லை, பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க நேரம். நான் கேட்குறேன், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் தேவையா? அது தெரியாத பெற்றோர்கள், அது தெரியாத தாயா, அந்த ஏபிசி தெரியாத பெற்றோரா? இல்லை, நேசரியே கிளாஸாக தானே போயிட்டு இருக்குது. மொண்டசரிக்கு போய் என்ன படிக்கிறோம், நம்ம எழுத படிக்கலாம் தெரியாது, ஒரு பாட்டு ஒரு ஏபிசி அவ்வளவுதான். அதுக்கு கூட காசு கட்டுற அளவுக்கு வேலை வெட்டி நிறைய இருக்கிற பெற்றோர்களா? எப்படி இது ஆச்சு? எனவே இப்படி ரொம்ப நம்ம பிஸி ஆகி கம்ப்யூட்டர் கேமை வேண்டி கொடுக்குறோம். அன்பு இல்லை அங்கே. அந்த கம்ப்யூட்டர் கேம்னு ஒரு கார் ரேஸ்,
கார் தானே ஓடுறான்னு நம்ம வேண்டி கொடுக்குறோம். அந்த கார் ரேஸை எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் தெரியுமா? ஓடிக்கிட்டு போகிற காரால் பக்கத்தில் இருக்கிற கடை ரூமை உடைக்க முடியும், பெட்ரோல் பங்கை இடிக்க முடியும், விரட்டிக்கிட்டு வர போலீஸை கொல்ல முடியும். அந்த காரை இன்னொரு பில்டிங்கில் ஏற்றி பில்டிங்கோட சேர்த்து உடைச்சி அந்த காரை புரட்டிட்டு ரோட்டில் இறங்கிட்டு ஓடி போய் ரிவால்வரை எடுத்து இன்னொரு டிரைவரை ஷூட் பண்ணி கொலை செஞ்சுட்டு அந்த காரை பறிச்சுக்கிட்டு ஓடி போய் வின் பண்ணலாம். போலீஸ்காரனை அடிச்சுட்டு போனால் கூட அவர் வின்னர் தான். 4 பேரை கொலை செஞ்சுட்டு போனாலும் அவர் வின்னர் தான். பில்டிங்கை உடைச்சிட்டு போனாலும் அவர் வின்னர் தான். 7 காரை பறிச்சுக்கிட்டு போய் 7வது காரில் வின் பண்ணாலும் அவர் வின்னர் தான். இந்த கார் ரேஸ் மூலம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்ன அராஜகம் எல்லாம் தான் பண்ணலாமோ பண்ணு, என்ன கொடூரம் எல்லாம் செய்யலாமோ செய்யி, கொலை செய்யலாமா செய்யி, நீ வின்னாகு. இதைத்தான் இந்த பிஞ்சி மனசுல ஊட்டிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் டிரைவிங் தானே, டிரைவிங் மட்டுமா இருக்குது, எல்லாமே அராஜகம். பச்சை மனசுல அராஜகத்தை கொண்டு போய் வைக்கிறது தான் டிவி கேம், கம்ப்யூட்டர் கேம். அதே மாதிரி பச்சை மனசுல முடியாத முடியுமாக்கி மூளையை டிசோர்டர் ஆக்குறதா இந்த கார்ட்டூன். இதெல்லாம் போய் நம்ம குழந்தைகளை அழிக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லை, நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வேண்டி கொடுக்கலாம். அந்த விளையாட்டு பொருட்களை தீர்மானிக்கிறதே கார்ட்டூன் படம் தான். பாருங்க, கார்ட்டூன் படத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று சனத்தொகையை அழிக்கிறது, மூளையை டிசோர்டர் ஆக்குறது. சனத்தொகை எப்படி அழிக்கிறது? கார்ட்டூன் படத்தின் மூலமாக கொலை, அழிக்கிறது, வெட்டுறது, இதைத்தான் போட்டு வைக்கிறான். கம்ப்யூட்டர் கேம் மூலமாக கொலை. பச்சை மனசில் இதை பதிக்க வச்சுட்டு திடீரென்று சில்லறை கடையில் டொஃபி விற்கிற மாதிரி துப்பாக்கி விற்க போகிறான். அப்போ எல்லாரும் வாங்கிட்டு சுட போகிறாங்க. அதுக்கு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உண்மையான நிஜ துப்பாக்கி மாதிரி இப்போ துப்பாக்கியை போட்டு அதே மாதிரி லோட் பண்ணுறது, அதே மாதிரி மெக் மாட்டுறது, அதே மாதிரி தோட்டா பாயிறது அனுப்பிட்டான். படம் எவ்வளவு தாக்கம் செலுத்துதுங்கிறத இடைக்கிட ஒப்பிட்டு பார்க்குறான். என்ன பென்சன் என்கிற ஒரு படத்தில் ஒரு வாட்ச் கட்டிட்டு இருக்கிறான். அந்த வாட்சை தட்டின உடனே ஒரு உருவம் பாயுது. இப்போ பிள்ளைகளுக்கு எவ்வளவு தாக்கம் செலுத்திருக்குங்கிறத பார்க்குறதுக்கு அந்த வாட்சை இறக்குமதி செய்யலாம். உடனே அது மக்கள் வாங்குறாங்க. ரைட், பழகிட்டாங்க பிள்ளைகள். படத்தில் பார்த்ததை செய்ய பழகிட்டாங்க. அடுத்தது துப்பாக்கியை கொண்டாந்து சுட பழக்கிருக்கான். இப்போ எல்லா பிள்ளைகளும் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணுற மாதிரி தான் லோட் பண்ணுறான், மெக்கை மாற்றுற மாதிரி தான் மாற்றுறான், மெக்கை கழட்டுற மாதிரி தான் கழட்டுறான். உண்மையான துப்பாக்கிக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன பட்டன் இருக்குதோ அந்த பட்டன் எல்லாம் வச்சு துப்பாக்கியை காட்டியாச்சு. திடீரென்று துப்பாக்கி வந்து இறங்கும். அப்பெல்லாம் சண்டைக்காரனை சமாதியாக்குற ஒரு கலாச்சாரம் பெறும். குழந்தைகள் என்ன சனத்தொகையை குறைக்கிறதுக்கான திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது மௌலவி அவங்க இந்த நீட்ஸ் தியரி பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த நீட்ஸ் தியரியில் ஒன்று அன்பு தேவை. அன்பு தேவையினால் எப்படியெல்லாம் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் நிறையவே பார்க்கலாம். எனக்கிட்டையும் நிறைய குழந்தைகள் அந்த கவுன்சிலிங் என்று வந்ததில் ஒரு சில விஷயங்களை கூட நான் உங்களுக்கு தொட்டு காட்டலாம். அன்பு தேவைங்கிற நேரம் நம்மெல்லாம் அன்பு காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே அன்பு காட்ட தெரியுது. ஆனால் அன்பு காட்டுற முறை தெரியாமல் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள்கிட்ட நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அப்போ தான் அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்பை உள்ளுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் சொல்லணும். அன்புங்கிறது காரணம் சொல்லணும். பருவமடைந்த பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக தாயிடத்தில் சண்டை வாரது சகஜம், கூடுதலாக வரும். நீங்கள் எந்த வீட்டை எடுத்து பார்த்தாலும் மோதல் பெரிய பொம்பளை பிள்ளைக்கும் உமாவுக்கும் தான் மோதல் நடத்திட்டு. பாப்பா கிட்ட இந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா படிக்கும், 1-2 மாறி இருக்கும். பெரும்பான்மையை நான் சொல்கிறேன், பெண் பிள்ளைக்கும் உமாவுக்கும் இடையில ஒரு சண்டை நடந்துட்டு. அவங்களுக்கு இவங்களை காட்டிலாது, இவங்களுக்கு அவங்கள காட்டிலாது, வெறுப்பு, இப்படியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறது சகஜம். என்ன காரணம்? அந்த உம்மா அதிகம் அன்பு வச்சதுதான் காரணம். அதிகமாக அன்பு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த அன்பை சரியாக காட்ட வேண்டிய முறைப்படி காட்டிருந்தா அந்த சண்டை வந்திருக்காது. ஏன்னா பருவ வயசை அடையும் போது பிள்ளைங்களுக்கு தெரியாது, குழந்தையாகத்தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வளர்ந்திருக்கிறோம் என்றது அவங்களுக்கு தெரிய வரப்போகுது. பிள்ளைங்க பருவ வயசை அடைஞ்ச உடனேயே உடையில் நாங்கள் திடீர் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம். முந்தானையை போடு, தலையை மூடு. இதுக்கு காரணம் சொல்லாமல் திணிக்கும் போது அந்த குழந்தை, அந்த பெண் பிள்ளை
ரொம்ப அழட்டிக்கிறாங்க, திடீரென்று இப்படி எல்லாம் போட சொல்றாங்களே அப்படின்னு மனசு உடைஞ்சு போறாங்க. ரெண்டாவது, சின்ன குழந்தையா இருக்கும்போது பக்கத்து கடைக்கு போறதுக்கு அந்த பிள்ளைய தான் அனுப்புறான். ஓடி போய் வெள்ளைப்பூடு வண்டிட்டு வா, ஓடி போய் கொச்சிக்காய் வண்டிக்கிட்டு வா. உமா அம்மா வீட்டுக்கு போறான், போயிட்டு வாடி என்று அனுப்பிவிட்டுரும். உமா அம்மா வீட்டுக்கு ஓடியே போயிட்டுரும் அந்த பிள்ளை. பருவ வயசு அடைஞ்சதுக்கு பிறகு உமா அம்மா வீட்டுக்கு போறேன், உள்ள போ. உமா என்ன சொல்றா, போகல அப்படின்னு. இந்த பிள்ளை என்ன நினைக்கின்றா, தங்கச்சி மட்டும் போகணும், நான் போகக்கூடாதா, என்னோட உமா இறக்கம் இல்லை, இப்படித்தான் நினைக்கிறான். இப்படித்தான் நினைக்கிறான். ஏன் இப்படி சொல்லணும் நான் கேட்கிறேன். இப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உண்மையே பேசணும். தங்கம், நீங்க முதல் மாதிரி இல்லைம்மா, நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இப்பெல்லாம் நீங்க தனியே போனா 4 பேர் பிள்ளையா பேசுவாங்க, உங்களுக்கு அது மரியாதை இல்லை. உமா மட்டும் போகணும் தானே, சமைச்சு முடியட்டும், நானும் வாரம் போய்த்துருவான். கொஞ்சம் இருங்க, வாப்பா வருவா, வாப்பாவோட போகலாம். நீங்க இனிமே தனியே போகக்கூடாது சொல்லும், உங்களுக்கு நல்லதில்லை. அப்படி இறக்கம் தானா வரப்போகுது. தனியே போகக்கூடாது, நல்லதில்லை அப்படின்னு சொன்னா பாசம் வரப்போகுது. நம்ம விஷயத்துல எவ்வளவு பக்குவமா இருக்கிறாங்க உமா அப்படின்ட்டு. முந்தானையை போடுமா, அதுக்குரிய ரீசனை சொல்லணும். நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க, கட்டாயம் இப்படித்தான் இருக்கணும், நீங்க சின்ன ஆள் இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களோட பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க, முதல் மாதிரி எல்லாம் நீங்க விளையாடக்கூடாது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கணும், விஷயத்தை சொல்லணும். அப்போ பாசம் தெரியும், அந்த பாசத்தை காட்டணும், இல்லாம இருக்காது. அதே மாதிரி பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நபியை கேட்குறாங்க, பாப்பாவை கேட்குறாங்க, பாப்பா இல்லை. ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு போகிறாங்க. யுத்தத்தில் கைதான அடிமைகளை எல்லாம் பங்கு வைக்கிறாங்களாமே, எனக்கும் ஒரு அடிமை தந்தா என்னுடைய வேலைகளுக்கெல்லாம் அது உதவியாக இருக்கும், உழைச்சி உழைச்சி என்னுடைய கைகளெல்லாம் தேஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு அடிமை தர சொல்லுங்க தகவலை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி சொல்கிறாங்க, உங்கள் மகள் வந்துட்டு போகிறாங்க, உங்கள் மகள் வந்துட்டு போகிறாங்க, ஹதீஜா நாயுடைய மகள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே, கல்யாணம் முடிச்ச பெரிய பொண்ணு தான், ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளும் பெற்றோர்களும் எப்படி நடக்கணுங்கிறத உடனே செஞ்சு காட்டுறாங்க பாருங்க. அப்படியா, ராத்திரியா போச்சு, நாளைக்கு பார்த்துடலாம் என்று இருக்கல்ல. பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கேள்விக்கு நீங்க தாமதமாகி பதில் கொடுக்க கூடாது. அடிமை கொடுக்கறது இல்லைன்னு தான் ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவு. இல்லைன்னு சொல்ல அந்த அர்த்தராத்திரியில் ஓடணுமா? இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த ராத்திரியில போறாங்க. கொடுக்கறது போனா கூட பரவாயில்ல, ஆனா உடனே பதில் கொடுக்கணும். அது பிள்ளை எதிர்பார்க்கிறதோ எதிர்பார்க்காதோ, கொடுக்குற பதில நெகட்டிவாக கொடுக்காம பாசிட்டிவா கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் இல்லைன்னு நெகட்டிவா கொடுக்கல, இருக்கு என்று பாசிட்டிவா கொடுக்குறாங்க. எப்படி போறாங்க பாருங்க, வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா நாயுடைய ஃபாத்திமா நாயுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப அவங்க தூங்குறதுக்கு விரிப்பை விரிச்சிட்டாங்க. அப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு போயிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே போய் விரிப்பில் உட்காராங்க. ஃபாத்திமா நாயி ஒரு புறம், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு புறம். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இரவு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வந்ததால் அவருடைய கால் பாதத்தின் குளுமை என் துடையில் பட்டதுங்கிறாங்க. அவங்க ஒரு மருமகனும் மாமனாரும் எப்படி பழகுறாங்கிறத பாருங்க. மருமகன் மகன் தான், மருமகன் பக்கத்திலேயே உட்கார வச்சு, மகளை பக்கத்திலேயே உட்கார வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மகள் நீங்க கேட்டதை விட சிறந்தது கொண்டு வந்திருக்கிறேன்னுங்கிறாங்க. அதான் பாசிட்டிவா கொடுக்கறது, இல்லைன்னு சொல்லாம அதை விட இன்னொன்றை கொடுக்கறது. நீங்க கேட்டதை விட பெருசு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, மேல் வருத்தம் தான் உங்களுக்கு பிரச்சனை, வேலை செஞ்சு உடம்பு தானே டயர்டாகுது, தூங்கும்போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லி கையில் ஊதி உடம்புல தடவிக்கோங்க, அந்த வருத்தமெல்லாம் போய்த்திடும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் வந்துட்டாங்க. ஃபாத்திமா நாய் சொல்கிறாங்க, அன்றைய நாள் தொட்டு நான் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஓதிட்டு தான் நான் தூங்குவேன், என் உடம்புல உள்ள வருத்தமெல்லாம் போய்த்திடும் அப்படிங்கிறாங்க.
ஏன் இந்த ஹதீஸை நான் சொல்றேன்னா, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில உள்ள தொடர்பாடல் நேர்மையாக உண்மையாக மறைக்காம இருக்கும். அந்த உடனே காட்டுறாங்க, உடனே போய் உன் விஷயத்துல கவனமா தான் இருக்கிறோம் பிள்ளை அப்படிங்கிறதான் அந்த ராத்திரிக்கே போறது. அவர்கிட்ட தகவல் சொல்லி 2 நாளாச்சு, இன்னும் பாப்பா வாவும் இல்லை ஊம் இல்லை பேச்சும் இல்லை மூச்சும் இல்லைன்னு மனசுடையக்கூடாது பிள்ளைங்க. அப்பவே அதுக்கு ஒரு முடிவு. பிள்ளை ட்ரிப் போக கேட்குது, நாங்க ஸ்கூல்ல ட்ரிப் போகிறோம்மா. சரி சரி பிறகு பார்க்கலாம் போ. ஏன் இந்த தொல்லை? அந்த பிள்ளை நம்பிக்கிட்டு தான் போக போகுது. அடுத்த நாள் மா காசு கட்டணும்மா அப்படின்னு. சரி வாப்பா வரட்டும் பார்க்கலாம், இப்போ பள்ளிக்கூடத்து போகல அப்படின்னு. அடுத்த நாள் மா போறல்ல. ஏன் இந்த தொல்லை? ஏன் இவ்வளவு சித்திரவதை? போறல் 2 நாள் மனசுல கோட்டையை கட்டி உச்சிக்கு வரும்போது 3ஆவது நாள் போறல் அம்புட்டும் தரமாட்டோம். ஏன் இந்த பாரு? ஏன் இப்படி பிள்ளைகள் நடக்கணும்? போறதில்லைதான் அவங்க முடிவா அன்றைக்கே சொல்லுங்க. ஆனா பாசிட்டிவாக சொல்லணும். பிள்ளைகள்கிட்ட பழக்கும் போது பாசிட்டிவாக பேசி பழகணும். நம்ம எல்லாமே நெகட்டிவாக பார்க்கிற பழக்கம். பாசிட்டிவாக பேசணும். எப்படி பாசிட்டிவா சொல்றது? வர்ற ஏப்ரல் லீவ்ல நம்ம ஃபேமிலியோட எல்லாரும் போறதுக்கு இருக்கிறோம். போட்டாச்சா? நம்ம தான் போகணும். 2வது, உங்களை நாங்கள் தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுறோம். உங்களோட எங்களுக்கு இறக்கம் கூட. டீச்சர் மாதிரி எங்கே கவனிக்காம விட்டுருவாங்களோ, நீங்கள் எங்கே சரி விழுந்துருவீங்களோ, உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு தருவாங்களோ. இல்லைம்மா என் பிள்ளை என்னோட இருக்கணும், ட்ரிப் தானே போகணும், இன்னொரு தானே பார்க்கணும், நம்ம போகண்டா. இப்போ அந்த மனசு இன்னொன்று வாங்கின சந்தோஷத்தில் தாராளமாக போய் சொல்லும், டீச்சர் நான் வாரதில்லை அப்படின்னு சொல்லிடும். அப்படி சொல்லலைங்க, ஏன் மனசை உடைக்கணும்? அபு ஹஃப்ஸ்ங்கிற ஒரு குழந்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த வகையில் குழந்தை. அவர் பெரியவராக ரிவாயத்து செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத அவர் சின்ன வயசு ஞாபகத்தை சுட்டி காட்டுறாரு. பாசிட்டிவாக பேசுவாங்க ரசூலுல்லாஹ். சஹன்ல நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், என்னுடைய கை அங்க இங்க அலையுது அப்படிங்கிறாங்க. தத்தீஷு எதிஃபி சஹனங்கிறாங்க. சஹன்ல என்ற கை அங்க இங்க அலையுது, அதை எப்படியெல்லாம் கண்டிக்க வேண்டும். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? கையை அங்க இங்க கையப்படாது அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாசிட்டிவாக சொன்னார்கள். எடுக்கத்தான் சொன்னாங்க, அலையாதன்னு சொன்னாங்க. சொன்னது பாசிட்டிவாக. என்ன சொன்னாங்க தெரியுமா? யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லா சொல்லுங்க. ஒக்குல் வி எமீனிக், மகன் வல கையால் சாப்பிடுங்க. வல கையால் தான் சாப்பிட்டுட்டே இருக்கிறார். பிட்டு திரும்ப வேற வழியில் சுற்றி வளைக்கிறாங்க. யகுலாம் குல் பிஸ்மில்லா குல் பிமா எலீக்ங்கிறாங்க. பிஸ்மி சொல்லுங்க, பி எமீனிக் வல கையால் சாப்பிடுங்க, பிமா எலீக் உங்க பக்கத்தால சாப்பிடுங்க. உங்களோட பக்கத்தால சாப்பிடுங்கட்டா அடுத்த பக்கத்தால சாப்பிடாதேன்னு அர்த்தம் அதுக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ பாசிட்டிவான கட்டளை இடும்போது பாசிட்டிவாக அதை செய்ய முடியுமாக இலகுபடுத்தி கட்டளையிடுவது. இது நிறைய அவர்கள் குழந்தைகளோட பழகின ஒரு விதம். எனவே நம்ம குழந்தைகள்கிட்ட அன்பை காட்டணும். இந்த அன்பை சரியாக தெளிவாக சொல்லி காட்டணும். தண்டனை கொடுப்பாங்க. தண்டனை கொடுக்கிற நேரம் அந்த தண்டனைய நீங்க கொடுக்கிறதாக இருந்தால் ஆரம்பத்திலேயே தப்பு செஞ்ச உடனே தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை கடினமாக இருக்கக்கூடாது. தண்டனை ஸ்டார்டிங்கே உங்களோட அன்பை பகடக்காயாக்கணும். பாப்பா பேச மாட்டேன், அம்மா அவங்களோட கோபம் இப்படித்தான் ஸ்டார்ட். எடுத்தா போல அடிச்சிட்டிங்களா, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. எனவே அதுக்கு மேலே உங்களால் பிள்ளைய திருத்த முடியாமல் போய்த்துரும். அவன் லேட்டாக வருவான், 10 மணிக்கு வருவான். அம்மா ஏசுவாங்க அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு லேட்டாக வருவான். இங்கே வாடா போய் கையை நிட்டுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அடிக்கத்தானே போறீங்க, அடிங்க டைம் ஆச்சு நான் போய் தூங்கணும் அப்படின்னு கையை நிட்டுவான். அதுக்கு மேல ஒன்றும் இல்லையே, எதுக்கு அவன் நிக்கணும் பொறுமையா? ஒண்ணுமே பேசணும், அடிக்கணும் தானே அடிக்க அப்படின்றான். அன்பை வைக்கணும், உடனே நடக்கணும், லேட் ஆகக்கூடாது. நீ ரொம்ப நேரம் ஆயிட்டா பிள்ளை மறந்துடுவான், எதுக்கு இப்ப அடி விடுது. அப்படி தெரியாத நேரத்தில் அடி விடும் போதுதான் அவன்கிட்ட மேனியாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. திடீரென்று வைலண்ட் ஆகுவான். அவனை அடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமா நிற்பான். பிடிக்க முடியல பிள்ளை என்றுவாங்க, ரொம்ப கடுமையாப்பான். காரணம் சொல்லாமல் தண்டனை கொடுத்தால் காலையிலேயே பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருப்பான். உம்மா விரட்டினா ரோட்டுக்கு ஓடிடுவான். ஏன்னா உம்மா ரோட்டுக்கு வரமாட்டான்னு நல்லா தெரியுமா அவனுக்கு. இருடா வாப்பா விரட்டு பண்ணி உட்கார்ந்துடுவான்.
ஸ்கூலுக்கு போகிறதையே போகாமல் இருக்கோமே, நம்ம ஒரு குற்றம் செஞ்சோமேங்கிறதையெல்லாம் மறந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இரவு 8 மணிக்கு வாப்பா வருவார். வந்தோடனே உமா சொல்லுவா, அவங்க மகன் செஞ்ச வேலையை கொஞ்சம் பாருங்க. அது அவன் செய்கிற ஒரு பிள்ளை. வெளியிலேருந்து வர ஒரு மாப்பிள்ளைக்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு முதல் அவரை விசாரிக்காமல் வீட்டு பிரச்சனையை தூக்கி வைக்கக்கூடாது. பெண்களுக்கு சமையல் கட்டு பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிரச்சனையும் மட்டும்தான். ஆண்களுக்கு இங்கேருந்து வெளிநாடு வரைக்கும் பிரச்சனை இருக்கும். நேற்று கொரியர் போட்டது இன்னும் வந்து சேரலைங்கிற பிரச்சனையாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் காசு ஓடலைன்ற பிரச்சனையாக இருக்கும். பிஸ்னஸில் பிரச்சனையாக இருக்கும். இடையில வரும்போது ஒருத்தன் குறுக்க பைக்கில் விட்டுட்டு நமக்கே திட்டிட்டு போயிருப்பான். அந்த டென்ஷனோடையும் வந்துக்கிட்டு இருப்பான். வந்த உடனே அந்த முகத்தை பார்த்து என்ன டென்ஷனில் இருக்கிறார், எப்படி வராருங்கிறத அடையாளப்படுத்திட்டு தான் அடுத்த விஷயத்தை செய்யணும் ஒரு மனைவி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லயே சோடியை படைச்ச நோக்கத்தை சொல்லும்போது லித்தஸ்குனை இலையாங்கிறான். ஒரு சோடி அந்த சோடி இடத்துல போய் நிம்மதி அடைகிறதுக்குங்கிறான். புருஷன் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி அடையணும். புருஷன் வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டிக்கு நிம்மதி கிடைக்கணும். இதுக்குத்தான் கல்யாணமே. இது சிலர் ரோட்லேயே 12 மணி வரைக்கும் நிற்கிறான். ஏன்டா வீட்டுக்கு போடாண்டா, கொஞ்சம் பொருடா என் பொண்டாட்டி தூங்கட்டும்ங்கிறான். அவன் நினைக்கிறான் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லைட்டு. அப்படி கனவு மனைவியாக இருந்துடக்கூடாது. வந்தவரை முதல்ல அமரை விசாரித்து அவர்கிட்ட கேட்டு ஏன்னா ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லணும், நம்ம மகன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, உங்களுக்கு தான் பயம், கூப்பிட்டு விசாரிங்க. இதெல்லாம் சொல்லாமல் அவன் மகனுக்கு விசாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே இருந்த சூட்டில் நெருப்பில் எண்ணெயை கொட்டி விட்ட மாதிரி இங்கே வாடா அப்படின்னு ஏன் எதுக்குன்னு விசாரிக்காமல் ஒரே அடி. அவன் டென்ஷன் ஆகிறான். சும்மா இருந்து நமக்கெல்லாம் போட்டு அடிக்கிறாங்களே, இவெல்லாம் சாக மாட்டானா அப்படின்னு, இவெல்லாம் சாக மாட்டானா அப்படின்னு நினைக்கிறான் பிள்ளை. சரி அடிச்சு போட்டோமே அப்படி என்று ரொம்ப வேதனைப்பட்டு அந்த பிள்ளைய இரவு நேரத்தில் தூங்கினதுக்கு அப்புறமா வாப்பா உமாவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து கண்ணீர் வடித்து அழுது, இங்கே பாருங்க நீங்கள் அடித்த விரல் அடையாளத்தை பாருங்க, சிவத்து போயிருக்கேன் பிள்ளைக்கு அப்படின்னு முத்தமிடுவாங்க. அவனும் முத்தமிட்டு இவவும் முத்தமிட்டு 2 பேருமே பாசத்தை பகிர்வாங்க. ஆனால் அவனுக்கு ரொம்ப நேரமா இவங்க அன்பை காட்டிட்டாங்க. அவன் தூக்கம், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. காலையில் எழுந்தோடனே செத்து போகலையா இன்னும் இருக்கானா அதுதான் பார்ப்பான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க முத்தம் கொடுக்கிறதா இருந்தா அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் கொடுங்களேன். பிள்ளைய ஏன்டா உனக்கு நீ ஏன்டா இப்படி எல்லாம் இருக்கிற, நான் பாரு ஆத்திரம் வந்து அடிச்சு போட்டேன் செல்லட்டா நீ அப்படின்ட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முத்தம் கொடுத்து பார்க்கணும். எனவே குழந்தைகளுக்கு அன்பை காட்டுற நேரத்தில் காட்டி அதை வெளியில புரிகிற மாதிரி காட்டினால் அன்பு தேவை சரியாகுது. இங்க பாருங்க, இதுல பாதிக்கப்படுறது பெண்களும் பருவமடைந்த பெண்களும் கல்யாணம் முடிச்ச பெண்களும். ரொம்ப தப்பான ஒரு முடிவுக்கு வாரத்துக்கு காரணம் அன்பு தேவை அங்கே கொடுக்கப்படாதுதான். என்கிட்ட வந்த ஒரு நிகழ்ச்சி, ஒருத்தர் மனைவியை கூட்டிட்டு, அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், ரொம்ப பெரிய ஒரு வசதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அழகானவர், அழகான மனைவி, அழகான கணவன், பொருளாதாரத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் பொண்டாட்டி சொல்றா, என்ன தலாக் பண்ணுங்க. ஏன் என்ன தலாக் பண்ணுங்க, நான் வேற கல்யாணம் முடிக்க போறேன். அவர் கெஞ்சி ஒரு காப்பு வாங்கி கேட்குற மாதிரி கேட்குறான், என்ன விடுங்க, தயவு செய்து என்ன விடுங்க. அவர்கிட்ட எந்த காரணமும் சொல்றா இல்லை. ஏண்டி நான் உனக்கு என்ன குறை வச்சேன், உனக்கு புடவை வண்டி தரலையா, உனக்கு உடுப்பு வண்டி தரலையா, நகை வண்டி தரலையா, உனக்கு போன் என்ன வேணும் கேளு, எனக்கு காரு கூட வேண்டி தர முடியும், வேணாம் உங்க பொருளாதாரத்தை நீங்க வச்சுக்கோங்க, எல்லாமே எனக்கு இருக்குது, ஆனா நீங்க வேணாம். அப்ப கவுன்சிலிங் கூட்டிட்டு வாங்க, அவகிட்ட விசாரிக்கிறோம் என்ன நடந்துச்சுன்னா, அவ எதிர்பார்த்த அன்பு இவர்கிட்ட இருந்து கிடைக்கல என்று அவன் நினைக்கிறான். உண்மையிலே அவன் அன்பு தான், அவன் நினைக்கிறா அன்பு இல்லை. எப்படி நினைக்கிறா தெரியுமா, கடையில வேலை செய்யற பையனுக்கிட்ட கறியை வாங்கி வீட்டை கொடுத்துடுறாங்க, வீட்டுல தாத்தா கிட்ட கொடுத்துட்டு வாடா அப்படின்ட்டு. அவர் வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவன் கேட்கிறா, என்னடா அவன் போஸ் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது குரல் ஒரு மாதிரியா இருக்குது. அவன் கேட்கிறான், தாத்தாக்கு காய்ச்சலா, குரல் ஒரு மாதிரியா இருக்குது, தடுமல தாத்தா, உடம்பெல்லாம் இளச்சமா இருக்குது, மருந்து இருக்கு இல்லையா தாத்தாண்டு அவன் கைவரிசையை காட்டிட்டு போயிட்டான். அவ்வளவுதான். இந்த பொண்ணு வந்து உட்கார்றான். 5 நாளா காய்ச்சலும் தடுமலும், 5 நாளா பக்கத்துல தான் படுத்து எழும்பி கடைக்கு போறான். ஒரு நாள் கேட்டானா உடம்பு சூடா இருக்குதே,
ஏண்டி உனக்கு சோம் இல்லையான்னு ஒரு நாள் கேட்டானா. 5 நாளா நாமளும் தான் பேசுறோமே, குரல் ஒரு மாதிரியா இருக்கேன்றத புருஷன் கண்டுபிடிக்கலையே, இவன்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னு முடிவு கட்டுறான். முடிவு கட்டிட்டு இவனுக்கு இப்ப கோடி பணம் தேவையில்லை, மாடி வீடு தேவையில்லை, கார் பங்களா தேவையில்லை, அன்பு காட்ட ஒருத்தன் கிடைச்சா போதும். அவன் வயசுல சின்னவன், அவன் தோற்றத்தில் அழகற்றவன், அவன் பொருளாதாரத்தில் மட்டமானவன், குடிசை என்றாலும் பரவாயில்லை, இவன் கூட இருக்கணும், அவன் அன்பு போதும் என்ற முடிவு எடுத்துட்டு தான் இவன் இந்த முடிவுக்கு வரான். அவனுக்கு புரியப்படுத்த வேண்டி இருக்குது. அவன் புருஷனுக்கு அன்பு இல்லாம இல்லை, அவனுக்கு காட்ட தெரியாது, அவனுக்கு காட்ட தெரியாது. எனவே அன்பு தேவை இங்க நிறைவேற்றப்படல, அந்த பொண்ணு வேற முடிவு எடுக்கிறான். பிள்ளைகளுக்கிட்டையும் இதான் நடக்குது. நாம வளர்ந்துட்டாங்கிறதுக்காக தள்ளி வச்சு பார்க்கிறோம். பையனோ பொண்ணோ, தோழனா தோழியா நாங்க பார்க்கணும். ஏன் ஒரு வாப்பா தன் மகன் தோளை கைய போட்டுங்க வாடா, எத்தனை மணிக்குடா கிளாஸு, தலையை கையால கோதி விடக்கூடாதா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு, மூஞ்ச கழிட்டு வா, முத்தம் கொடுக்க கூடாதா, நம்ம பிள்ளை தானே, கட்டி அணைக்க கூடாதா, பக்கத்துல உரிப்பாட்டக்கூடாதா, செய்யணும். ஒரு பெண் பிள்ளை ஒரு உம்மா பக்கத்துல உட்கார வைக்கலாம், தோளை கை போடலாம், என்னமா ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு கேட்கலாம், கேட்கணும். இது ஏதாவது கேட்டு அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று சொன்னால், அந்த பிள்ளை சொன்ன விஷயத்துல நாம ஒரு தோழனா ஒரு தோழியா இருக்காம ஒரு அதிகாரியா மாறிட்டோம் என்றால், சொன்னது அது மட்டும்தான் கடைசி ஆகும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லாது. நம்ம சரியா அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண தெரியும். பிள்ளை ஒரு மாதிரியா டென்ஷன் ஆகும், ஏண்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சு என்று ஒரு உம்மா கேட்கணும், தோளை கைய போட்டு. வரும்போது ஒரு பொடிய கடிதத்தை வீசிட்டானுமா, போன் பாவானுமா, இப்படி எல்லாம் பேசுறானுமா, என்னெல்லாம் கிடைக்கிறானுமா அப்படி என்று சொன்னா, ஏண்டி நீ செல்ல கொடுத்துட்டியா என்று மாறி அவளை குற்றவாளி ஆகிவிட்டா, அடுத்த நாள் என்னன்னு கேட்பா, இப்ப அவன் வாரதே இல்லையே அப்படின்றா, ஏன் சொல்லி வம்பா ஏற்றி வாங்கணும் முடிவு எடுக்கிறான். அந்த விஷயத்தை சரியா ஹேண்டில் பண்ணணும். அது அப்படித்தம்மா, நம்ம தான் பக்குவம் அறிக்கணும். பெண்கள் எல்லாம் காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லறியும் புல்லறியும். பெண்ணா பிறந்துட்டா பருவ வயசு அடைஞ்சிட்டா இந்த தொல்லைகள் எல்லாம் வந்துதான் ஆகும். நான் எதிர்பார்த்ததுதான்மா, நம்ம தான் பக்குவமா இருக்கணும். ஒண்ணு நீ பேசாத, நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இரு, எதிர்த்து பேசாத, திருப்பி பேசாத, நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டு தானா அடங்கிடும். ரொம்ப ஓவரா போனா நாம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுவோம். பக்குவம் எழுதி நாளைக்கு என்ன நடக்குன்னு வந்து சொல்லிடு என்று சொன்னா, இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. நம்ம ரொம்ப ஆதிக்கம் செலுத்திட்டோம்னு சொன்னா அந்த பிள்ளை நம்ம கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லும், சமவயது குழு கிட்ட சொல்லும். சமவயது குழுக்கள் அதே வயசுல உள்ள இன்னொரு பெண்ணுகிட்ட சொல்லும். நம்ம கிட்ட சொன்னா பிள்ளைக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கும். சமவயது குழு கிட்ட சொன்னா இது எங்க போய் முடியுது என்று பார்க்கணும் என்று ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும். வேண்டுடி வேண்டு என்ன எழுதிக்காண்டு பார்த்துருவான், அவ ஆசைப்பட்டுருவான். அவள் ஆசைப்பட்டு கடைசியா இவன் ஆசைப்பட்டுருவான். எனவே நம்ம ஒரு தோழனா ஒரு தோழியா நெருங்கி பழகி இருக்கும் போது அன்பு தேவை நிறைவேற்றப்படுது. இப்ப பாருங்க, நம்ம எரிஞ்சு விழுகிற எதுக்கு, பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு. இப்படி எல்லாம் போகாது, இப்படி எல்லாம் பேசாது அப்படின்னு எரிஞ்சு விடுவோம். அன்பு இல்லை அப்படின்னு குழந்தை நினைக்குது. எவனோ ஒருத்தன் அன்பு காட்டினா அவன் கூட ஓடி போகுது. 15-18 வருஷமா வளர்த்த தாய் தகப்பனை விட்டுட்டு 10-15 நாள் பழகின ஒருத்தனோட ஒரு பொண்ணு ஓடி போறான்னு சொன்னா, இங்க கிடைக்காத ஏதோ அங்க கிடைக்கிறதாக அவன் ஃபீல் பண்றான். அவ்வளவுதான். அந்த ஃபீலிங்குக்கு இடம் வைக்கிறது தான் அன்பு தேவையும் காப்பு தேவையும். இந்த தேவைகள் சரியாக நம்மளால கொடுக்கப்படும் போது நம்ம பிள்ளைகள் பக்குவமா இருந்துகிட்டே. அதே போல சூரத்துல் யூசுஃபில் கூட நாங்கள் பார்க்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது கூடுதலாக அன்பு வச்சதன் காரணமாகத்தான் ஏனைய சகோதரர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது தம்பி மீது பொறாமைப்பட்டு தம்பியை ஏதாவது செய்தால் தந்தையுடைய அன்பு கிடைக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, கூடுதலாக நாங்கள் பார்க்கலாம் அப்துல் ஹமீது ஷரீஃப் சொன்னதை போன்று தந்தைமாரிடத்தில் ஆண்களிடத்தில் அதிகமாக அன்பு இருக்கின்றது. ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்துவது கிடையாது, அல்லது அந்த வெளிப்படுத்துவது எப்படி என்று தெரியாத காரணமாகத்தான் ஒன்று மகள் தவறுகின்றால் அல்லது மனைவி தவறக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம்.
இப்போ நீங்கள் சொன்னதை போன்று நிறைய செய்திகளை நாங்களும் உலக மட்டத்தில் பார்க்கின்றோம். அதாவது கணவன் என்ன செய்கிறார்னு சொன்னால், வேலை ஸ்தலத்தில் இருந்து கொண்டே ஒரு ஆட்டாக்காரனு கோல் கொண்டால் மனைவிக்கு சோகம் இல்லை, டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. அல்லது வீட்டில் வேன் இருக்குன்னு சொன்னால் அந்த வேன் டிரைவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கண்டா, என் மகளை நீங்கள் டியூஷன் கூட்டு போங்க, என் மனைவியை அந்த சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டு போங்க. இவர் பிஸி, சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துடைய மோகம், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்பத்தை மனைவியை மறக்கிறார், பிள்ளையை மறக்கிறார், வேறு இடத்தில் ஒப்படைக்கின்றார். அது அப்படியே கைமாறி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவே குர்ஆன் கூட என்ன சொல்லுன்னு சொன்னால், அதாவது அன்பை நீங்கள் சமமாக வெளிப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் நீங்கள் பரிமாற வேண்டும். நீங்கள் அப்படி குறைத்தால் நீங்கள் இல்லாமல் போய்விடுவீர்கள். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை காணாமாக்கி இல்லாமலாக்கி தந்தை கவலைப்பட்டு அல்லாஹ் கடைசியில் ஒன்று சேர்த்தானோ அந்த நிலைக்கு ஆளாக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நீங்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஷேக் அந்த 5 விஷயத்தில், அதாவது நீட்ஸ் தியரி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 3வது சொன்னீர்கள் பாலியல் சம்பந்தமான விடயங்கள். இதன் மூலமாகவும் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதான் இன்றைக்கு சமகாலத்திலும் கூட அது சூடுபிடித்து ஊடகங்கள் மூலமாக வானொலி, தொலைக்காட்சி, இப்படி பல ரீதியாக பேசப்படக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. இது கட்டாயம் பெற்றோர்களுக்கும் தேவை, சிறுவர்களும் கட்டாயமாக இது விலகிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது கூடுதலாக பாதிக்கப்படக்கூடியது சிறிய பெண் பிள்ளைகள், அதே போன்று சிறிய ஆண் பிள்ளைகள். ஆகவே பெற்றோர்கள் இந்த அளவுக்கு கவனமாக, உன்னிப்பாக, பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த திகரியில் 3வதாக நீங்கள் சொன்னீர்கள் பாலியல் சம்பந்தமான விடயங்கள், அதையும் நீங்கள் பெற்றோருக்கு தெளிவுபடுத்த மிக பொருத்தமாக. நல்ல விஷயம். அவங்க 3 விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஒன்று ஈகோ பிரச்சனை. அதாவது நம்ம அன்பு காட்டுற நேரம் அந்த அன்பு ஒருத்தருக்கு மட்டும் கூட கிடைக்குது அப்படின்னு சொன்னா மற்ற பிள்ளைகள் உள ரீதியாக அதுல பாதிக்கப்படுறாங்க. இது அந்த அன்பு தேவைக்குள்ளதான் வரும். நம்மகிட்ட விட தங்கச்சிக்கிட்ட அன்பு, தம்பிக்கிட்ட அன்பு கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைங்களும் நீங்க இருக்கிறீங்க, எந்த தாய் தகப்பனும் அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு அன்பை பிரிச்சு பார்க்கறது இல்லை. அந்த தாய்க்கு பிறந்தது ஊன் செவிடு குருடாக இருந்தாலும், மன வளர்ச்சி குறைந்த டவுன் சிண்டம் உள்ள ஒரு குழந்தையாக இருந்தாலும், ரொம்ப கருப்பா பிறந்தாலும், நோயாளியாக பிறந்தாலும், அழகா பிறந்தாலும் அன்பு எல்லா பிள்ளைகிட்ட தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா எந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த பிள்ளையில கொஞ்சம் கவனமும் கூட செலுத்துவாங்க பெற்றோர்கள். இந்த பிள்ளை மட்டும் நடக்க முடியாத பிள்ளை, பேச முடியாத பிள்ளை, அதோட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பை ஒரு நாளும் பிரிச்சு போடாது. ஆனா பிள்ளைகள் பாதிக்கப்படுறது எப்ப தெரியுமா? அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, ஃபீல் பண்றாங்க, என்னோட வாப்பா கொஞ்சம் இறக்கம் குறைவு, என்னோட உம்மா கொஞ்சம் இறக்கம் குறைவு, என்ன கொஞ்சம் கவனிக்கிற இப்ப குறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் அப்படியெல்லாம் அன்பு வைக்க மாட்டாங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க. என்ன நாங்க நினைக்கணும்னு சொன்னா, எப்ப அன்பு தேவை, நெருக்கம் கூட தேவைப்படுதோ அப்ப நெருக்கத்தை கூட காட்டுவாங்க. சின்ன பாப்பா, நம்ம தம்பி பாப்பா, எப்ப பார்த்தாலும் உம்மா அதைத்தான் வச்சுட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தான் குளிக்க வைக்கிறாங்க, அதுக்கு உடுப்பு போறாங்க, அதை எப்பவுமே கூட்டிக்கிட்டு போறாங்க, அதை பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. இப்ப நமக்குள்ள ஒரு ஈகோ வரும், நம்மளை விட அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? அருமை சிறுவர்களே, உங்களை தான் சொல்றேன், நம்ம என்ன நினைக்கணும் என்றால், அந்த வயசில் அப்படித்தான் நம்மளோடு இருந்தாங்க, நம்மளையும் அப்படித்தான் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப அந்த வயசுல தம்பி இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன நினைக்கணுமே தெரியுமா? நம்மள்கிட்ட இறக்கம் காட்டலையே, தம்பிக்குத்தானே இறக்கம் காட்டுறா அப்படின்னு நினைக்காம அதே விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா நினைச்சு பாருங்க. நம்ம தம்பியை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நினைங்க, உங்களுக்கு இன்னும் இறக்கம் வரும். உமாவோட நம்ம தங்கச்ச நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நினைங்க, நம்மளுக்கு இன்னும் பாசம் கூட வரும். இது பிள்ளைகளுக்கு. பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, நாங்க அன்பை ஒரு நாளும் பிரிச்சு வைக்கிறது இல்ல, சமனத்தான் வைக்கிறோம். ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாம போச்சு. நோயில் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தும் போது பக்கத்துல இருந்து மூத்த மகன் பார்த்துக்கிட்டு நிக்கிறான், பெரிய மகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க நினைப்பாங்க, நம்மளை விட இந்த பிள்ளைகிட்ட இறக்கம் காட்டுறாங்கன்னு நினைப்பாங்கிறத நீங்க கட்டாயம் நினைக்கணும். நினைச்சா உங்களால் அதை ஈக்குவல் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு கேஸ் ஒன்று கூட கொண்டு வந்திருந்தாங்க. அப்படின்னு சொன்னா, சின்ன கை குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைய வெளியில
தூங்க வச்சுட்டு உமா பாத்ரூம் போயிட்டு திரும்ப வராங்க. பிள்ளை தூங்கின இடத்துல அந்த விரிப்போட பிள்ளை இல்லை. அப்போ அங்கே ஈஸ்டர்ன் பக்கம் பீச் சைட்ஸ் வீட்டு வாசல் எல்லாம் நிறைய மணல் இருக்கும், கடற்கரை மணல். கடற்கரை மண்ணை பார்க்குறாங்க, இழுத்துக்கிட்டு போன தடம் தெரியுது. ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு போகும்போது அது தன்னுடைய காலடியை மறைச்சிக்கிட்டு தானே போகுது. காலடி இல்லை, ஆனா இது மட்டும் இழுத்துக்கிட்டு போன மாதிரி ஒரு தடம். பின்னாடியே போறாங்க. ரோட்ல பிள்ளைய போட்டுட்டு மூத்த மகன் ஓடிட்டான், 5 வயசு பையன் ஓடிட்டான். பிள்ளைய ரோட்ல வந்த நாய் மோந்துக்கிட்டு இருக்குது. பதறி போய் அந்த பிள்ளைய எடுத்து அந்த மகனை தான் கவுன்சிலிங் என்று கூட்டிட்டு வர்றாங்க. அவனோட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கவுன்சிலிங் செய்யறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் விளையாட்டா மாமாண்டு 2-3 மேஜிக் எல்லாம் காட்டி பேசி கொஞ்சம் ஃபிட் ஆகி ஏன்டா இழுத்து போட்டான்டா. அப்புறம் அவருக்கு மட்டும்தான் அவ இறக்கம் காட்டுவான், அவரை மட்டும்தான் தூக்கி வச்சிருப்பான். அவன் என்ன ஃபீல் பண்றான்? அவன் செஞ்சது அநியாயம் இல்லை, அன்பை வாங்கி எடுக்கிற. இவ போனா தான் நம்மகிட்ட இறக்கமா இருப்பா. உம்மா உள்ள ரொம்ப இறக்கத்தை எதிர்பார்த்தா அந்த காரியத்தை பண்றான். அப்ப உம்மா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பிள்ளைய விற்கிறதா இல்லை, அவ ஒவ்வொரு வேலை செய்யும் போது கொஞ்சம் தந்திரத்தை கையாளணும். நம்ம பிள்ளைய குளிக்க வைக்கும் போதே பக்கத்துல இருக்கிற இன்னொரு சின்ன வயசு பையன் அவன்கிட்ட சொல்லணும், உங்களோட தங்கச்சி பாபாவை குளிக்க வைப்போமான்னு கேட்கணும். உடுப்பு மாற்றும் போது உங்களோட தங்கச்சி பாபாவோட உடுப்பு அழுக்காயிட்டு தானே, ஒரு தங்கச்சி பாபாவுக்கு ஒரு நல்ல உடுப்பு செலக்ட் பண்ணுங்க, நீங்களே எடுத்துட்டு வாங்க, உங்களோட தங்கச்சி பாபாவுக்கு நான் போட்டு விடுறேன். என்னமோ அவன் தங்கச்சிக்கு நம்ம வேலைக்காரி மாதிரி ஆயிரும். அவன் தங்கச்சிக்கு நம்ம வேலைக்காரி. உன் தங்கச்சி பாபாவை நான் கொஞ்சம் தூங்க வைக்கிறேன். அவனை விடக்கூடாது. அவனை அந்த மடியில வச்சு தூங்க வச்சு அவனையும் அணைச்சி அவனுக்கு ஒரு வாய், பிள்ளைக்கும் ஒரு வாய். அந்த பாசம் பிரியல்ல, நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணணும். அவன்கிட்ட சொல்லி செய்யணும். திடீரென்னு நம்ம சின்ன பிள்ளைக்கு ஒரு பைக் வேண்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா திடீரென்னு வேண்டி கொண்டு வந்து கொடுக்க கூடாது. முன்னுக்கு 2 பிள்ளை இருக்கும். அந்த 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு வாப்பா டிஸ்கஸ் பண்ண, நீங்க வாங்க, நம்மட தங்கச்சி பாபா இப்ப எழும்பி நிக்கிறாதானே, ஓம் பாப்பா இப்ப ஒரு பைக் வேண்டி கொடுப்போமா? ஓ கொடுப்போம். சொல்லுங்க என்ன கலர் வேண்டி கொடுப்போம்? நீலம் வேண்டி கொடுப்போம். பாப்பா பைக்கோட வாரேன், இதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுங்க, டென்ஷன் இல்லை, பிரச்சனை இல்லை, ஈகோ பிரச்சனை இல்லை. எனவே ஒரு பிள்ளைகிட்ட அன்பு காட்டுற நேரம் இன்னொரு பிள்ளை ஈகோ வருது, அதுக்கு பாதிப்பு வருது, அது வைலண்ட் ஆகிறான், ஒதுங்க பார்க்கும். சில பிள்ளைகள் குடும்பத்தில் ஒதுங்கும், ஃபேமிலியில் உள்ள பெரிய ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ளாம இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட எதிரியா இருப்பான், வெளியில உள்ள பிள்ளைகளுக்கிட்ட கேட்டதெல்லாம் கொடுப்பான். ஒரு பென்சிலை கேட்ட இருக்கிற புக்ஸையே தூக்கி கொடுப்பான். ஆனா தங்கச்சி கேட்பா, ஒரு பென்சிலை தாடா அப்படின்றான். வீட்டுக்குள்ள வைலண்டாகவும் வெளியில சைலண்டாகவும் இருப்பான். ஆக இது ஈகோ ரீதியான ஒரு பாதிப்பு தான் அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது அதை தொட்டு கேட்டிருந்தாங்க மஹரம். அந்த சின்ன பிள்ளைகளை இன்னொருத்தரோட நாங்க அனுப்புறோம். சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கிட்ட நம்ம மஹரம் பார்க்கணும். நம்ம மனைவியை நம்ம தான் கூட்டிட்டு போகணும். நம்ம கடை செய்யறது, கஷ்டப்படுறது, தொழிலுக்கு போறது, உழைக்கிறது, பொண்டாட்டி புருஷன் சந்தோஷமா இருக்கத்தான். அந்த சந்தோஷத்தையே இழந்து நம்ம தொழில் செய்ய தேவை இல்லையே. எந்த நேரமும் பிஸி. இவர் லேட்டா தான் வருவாரு, 10 மணிக்கு தான் வருவாரு. வந்த உடனேயே இவருக்கு பொண்டாட்டியோட பேச நேரம் இல்லை, தூங்கிடுவார். காலையிலேயே சுபவுக்கு வெளிக்கிட்டுருவாரு, பிஸி. ஒரு நாள் லீவ் எடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு கடமுடி. அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு 40 ஃப்ரெண்ட்ஸு கோல் எடுப்பான், மச்சான் ஞாயிற்றுக்கிழமை குளிக்க போவோமா அப்படியம்மா, சரி வாரேன்றா. இந்த பொண்டாட்டி வீட்டுல இருக்காவே, இன்னைக்கு மட்டும் வீட்டுல போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சமயக்கட்டில் நிக்க மாட்டோமா? வீட்டுல அப்படியே வெறுமையிலோட தூங்கி பிள்ளைய தூக்கி வயிற்றுல வச்சு அந்த பிள்ளைகளோட அன்ற நாளை ஒதுக்கையில ஒரு கிழமை வெளியில இருந்தோமா இல்லையா? ஒரு நாள் பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுல இருக்குன்னு யோசிக்கணுமா இல்லையா? அந்த நாளுகளை அவங்கள கூட்டிட்டு அங்க இங்க போற பழக்கத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரணும். மஹரம் அஜ்னபி உறவு பேணப்படணும். தந்த பிள்ளைய ஆட்டோக்காரனோட வேனோட டியூட்டருக்கு அனுப்புறோம். கண்டிக்கு படிக்க போகுது பிள்ளை, வேன். என்ன நாம நினைக்கிறோம், வேன் ஃபுல்லா 15 பொம்பளை பிள்ளைங்க, இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, 14 பிள்ளைய இறக்கி விட்டுட்டு கடைசியா ஒரு பிள்ளையோட தனியத்தான் போய் இறக்கி விட போறான். அந்த பிள்ளையோட நிலைமையை வச்சுப்பாரு. அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
அன்பு ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அனுதாபத்தில் அன்பு ஏற்படும். அனுதாபம். சில பெண்கள் விரும்புவாங்க, கண்ணு தெரியாதவனை கல்யாணம் பண்ண போறேன், கால் வழக்கம் இல்லாதவனை கல்யாணம். அப்படி சிலருக்கு அந்த ஒரு ஃபீலிங் வாரது. அன்பு, நம்ம ஒரு அனுதாபப்பட்டு ஒரு அங்கவீனருக்கு நம்ம வாழ்வு கொடுப்போம், என்னமோ ஒரு தியாகம் செய்யற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவர்கிட்ட ஈமான் இருந்தா பரவாயில்ல. ஆனா சில முஸ்லிம் பெண் என்னட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்ன, ஒரு முஸ்லிம் பெண் நடக்க முடியாத ஒரு அங்கவீனர், அவர் ஒரு இந்து, மதத்தை எல்லாம் தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா, இவருக்கு நான் வாழ்வு கொடுக்கணும். பாவி, அங்கதான் ஈமானே இல்லையே, எப்படி நீ அனுதாபப்படலாம் அப்படி நினைக்கிறாங்க. எனவே தனிய விடுறது, பெண் பிள்ளைகளை தனிய விடுற ஆட்டோக்காரன், அந்த படிப்பு தேவையில்லைங்க. நான் கேள்விப்படுறோம் என்னெல்லாம் நடக்குது. அதாவது இந்த உலகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தப்பு தவறுகளை பரப்பி விட்டுக்கிட்டு இருக்குது. மௌலவி சொல்லும் போது சொன்னாங்க, கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் நடக்குது. 7 வயது சிறுமி கற்பழிக்கப்படுவா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஒரு காலத்துல கேள்விப்பட்டமா, பெண்களை கற்பழிக்கிறதே நடக்கிறதுல அப்படித்தான் இருந்தாலும் ஒரு பெரிய பெண்ணுக்கு சின்ன பிள்ளையெல்லாம் கற்பழிக்கலாமா? இல்லையே. இந்த ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நியூஸ் வியூஸ் ட்ரெண்ட் கொடுக்குது. கூடுதலான ஊடகங்கள் யூதர்கள கையில தான் இருக்குது. நியூஸோட வியூஸ் கொடுக்குது. ஆப்கானிஸ்தானில் குண்டு வைப்பு, 60 பேர் ஸ்தலத்தில் மரணம், இது நியூஸ். ஒரு வியூஸ் கொடுக்கும். எப்படி தெரியுமா? இந்த குண்டுதாரிக்கும் முஸ்லிம் தீவிரவாதிக்கும் தொடர்பு உண்டா என்பது கண்டறியப்படவில்லை. தேவையா உனக்கு இது? இது வியூஸ். சும்மா ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறது. சும்மா ஒரு இடத்துல குண்டு வைக்கப்பட்டுள்ளது, இதன் சூத்திரதாரி முஸ்லிம் தீவிரவாத அமைப்பா என்பதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என்றா பிறகு அந்த தலையில வைக்க போறான்னு அர்த்தம். சும்மா சொல்றது. ஊடகங்கள் தான் கற்றுக் கொடுக்குது. இருக்கிற பேஸ்புக்ல நம்ம ஷேர் பண்ற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதை ஷேர் பண்ணணும், எதை ஷேர் பண்ண கூடாதுன்னு நமக்கு தெரியறது இல்ல. காத்தாங்குடியில் 7 வயது சிறுமி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த செய்தியை வாய்ச்சிட்டு விடுங்க. ஷேர் பண்ணிட்டீங்கடா 7 வயது பிள்ளையின் கற்பழிக்கலாம் என்று சொல்லி கொடுக்குறீங்க நீங்க. அந்த எஸ்பியை பார்க்கிறவன் ஒரு அராஜகம் உள்ள ஒருத்தனா இருப்பான். ஒரு காட்டு மிராண்டி பாப்பா, ஆஹா இப்படியுமா பண்ணலாம். கற்றுக் கொடுக்குது இந்த ஊடகங்கள் தப்பு செய்யறது எப்படி என்ன கற்றுக் கொடுக்கிறோம். எப்படி தப்பு செய்யலாம் அப்படி சொல்லி கொடுக்கிறோம். நம்ம தயவு செய்து அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. சில விஷயங்களை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம சில விஷயத்தை ஷேர் பண்ணுவோம். பொப்பிசை பாடகி மாலினி இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னு அவ பர்தா போட்ட போட்டோவை போடுவோம். பக்கத்திலேயே அவ டான்ஸ் அடிச்ச போட்டோவையும் போடுவோம். அவ திறந்துகிட்டு இருந்த போட்டோ போட்டு, இந்த பெண் நேற்று, இந்த பெண் இன்று மாறிவிட்டால் இஸ்லாத்தின் வேகத்தை பாருங்கள் என்று என்னமோ நம்ம ஒரு நல்லது போற மாதிரி போறோம். அவளே அந்த தலையை மூடணும் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறா. நம்ம முஸ்லிம்கள் அதை துறக்க விட்டுட்டு இருக்கிறோம். அவளே மூடணும் இஸ்லாத்துக்கு வந்துட்டா. நம்ம அரசியா பண்ணி அவமலைய போட்டவன் நெட்ல தோண்டி எடுத்து பாருங்கள். ஏண்டா உன் தங்கச்சி இப்படி வந்திருந்தா நீ போடுவியா? எங்க உம்மா எப்படி இருந்த உம்மா இப்படி வந்துட்டான்னு நம்ம போடுவோமா? மறைப்போம் இல்ல. ஏன் உணர்வு வர மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நெட்ல போடக்கூடாது. அதெல்லாம் ஊடகங்கள் தணிக்கை செய்யணும். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிற விஷயம். இதை ஏன் வெளியில இருக்கணுங்கிற வெளியில கொண்டு வரக்கூடாது. எதை வெளியில கொண்டு வரக்கூடாதோ அதை மறைக்கிறாங்க. எதை மறைக்கணுமோ அதை வெளியில கொண்டு வராங்க. நடந்த சம்பவத்தை விலாவாரியாக இருக்கிற நிருபர் எல்லாம் போய் அந்த டிவி இந்த டிவி அந்த பத்திரிகை இந்த பத்திரிகை எல்லாம் போட்டு நாராடிச்சு அந்த குடும்பத்துல மானத்தை போக்காட்டி 4 பேருக்கு ஐடியாவும் கொடுத்தாச்சு 5 வயது பிள்ளையும் கற்பழிக்கலாம் என்று. எவனை போட்டு நாராடிக்கணுமோ அந்த படு பாதக செயலை செய்ததன மனித உரிமை ஆணைக்குழு போய் நின்று காப்பாத்துது. இதுதான் நடக்குது உலகத்துல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த அந்நிய உறவுகள் அஜ்னபி மஹரமி போன்ற விஷயம், இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சின்ன பிள்ளையா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைன்னு தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஆண் பிள்ளை என்றாலும் அதுக்கும் கற்பிரிக்குது என்று பாதுகாக்க வேண்டியிருக்குது. கண்ணுக்குள்ளே இருக்கணும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலின் ரஅயத்திஹி.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், லீடர். நம்ம எல்லாருமே லீடர். உங்களோட லீடர்ஷிப் பத்தி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப கவனிச்சுட்டு இருக்கணும், நம்ம லீடர்ஷிப்பை சரியா செய்யணும். இதுல ஒரு தப்பு நடக்குது என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு போன் வேண்டி கொடுக்கறது இல்லை. ஏன்? தேவையில்லை. நம்ம பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு போனு, இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க வேண்டி கொடுக்க தேவையில்லை. பருவ வயசை அடைந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பொடியனெல்லாம் போன் வேண்டி கொடுக்குறான். ரோட்ல நின்று போன் இஷ்யூ பண்றான். நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரோட்ல ஜங்ஷனுக்கு ஜங்ஷன் எல்லாம் பாருங்க, 10 மணி 11 மணி 12 மணி பாய்ஸ் போன் பேசிக்க நிக்கிறான். வயசானவங்க கல்யாணம் முடிச்சவன் எல்லாம் பேசிக்க நிக்கிறான் கேர்ள் ஃப்ரெண்டோட. அதெல்லாம் பொண்டாட்டிமார் தயவு செஞ்சு புருஷமார போன் எடுத்து நோண்டுங்க. சில நம்பருக்கு பதிலா எஸ் போட்டு இருப்பாரு. எந்த எஸ்டா இந்த எஸ் கேளுங்க. பேரை போடாம சிலர் எஸ் LM W எதுக்கு? பொண்டாட்டிமாரெல்லாம் உஷாராங்க. அதே மாதிரி தான் மனைவிமார் போனையும் நோண்ட வேண்டி இருக்குது. யூதர்களுடைய கலாச்சாரம் தான் பொண்டாட்டி டயரிய புருஷன் பார்க்க கூடாது, புருஷன் டயரிய பொண்டாட்டி பார்க்க கூடாது, பிள்ளைக்கு வந்த கடிதத்தை வாப்பா உடைக்க கூடாது என்று யூதர்களுடைய கலாச்சாரம். ஏன்? ஆளுக்கு ஒரு கள்ளத்தொடர்பு இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட நாடு அந்த நாடு. போற இடத்தை போயிட்டு தூங்குறதுக்கு வீட்டை வாழ்ந்து வெளியே அனுப்புற நாடு அந்த நாடு. இஸ்லாம் அப்படி இல்லை. பார்க்கணும், புருஷனுக்கு வர லெட்டரை பொண்டாட்டி உடைச்சு வாசிக்கணும். வாசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா உங்க 2 பேருக்கு இடையில என்ன அவ்வளவு இடவழி? புருஷன் பொண்டாட்டின்றா ஒண்ணுமே உங்களுக்கு மறைப்பில்லையே, எதுக்கு நீங்க அதை மறைக்கணும்? மறைக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒன்று அங்க இருக்குது, ஒரு கேள்விக்குறி. சரி, அதை விடுங்க. மற்ற பாய்ஸ் எல்லாம் போன் பேசிட்டு இருக்கிறாங்க. 12 மணிக்கெல்லாம் போன் பேசுறாங்கன்னா யாரோட பேசுறாங்க? அந்த போனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு சண்டியில நிக்கிற இன்னொரு பாய்ஸா? பாய்ஸ் நம்பர் 1, பாய் நம்பர் 2. எல்லா பாய்ஸுக்கும் கேர்ள்ஸ் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய தாய் தாப்ப நினைச்சிட்டு இருக்காங்க பிள்ளை படுத்து நித்துறேன். காதுக்குள்ள ஹேண்ட் ஃப்ரீய வச்சு, போன தலைவாணிக்கு அடியில வச்சு, முடியால வயரையும் மறைச்சிட்டு தலைவாணிக்கும் கேட்காம பேசிக்கிட்டு படுக்கிறா பொண்ணு. உமாவும் பாப்பாவும் வெட்டி பார்க்கறாங்க, பிள்ளை தூக்கம். குட் நைட் என்றுட்டு போட்டுறாங்க. அவளுக்கு குட் நைட் சொல்ல 4 மணி ஆகும். அது வரைக்கும் பாய்ஸோட பேசிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து செக் பண்ணுங்க. நல்லா தான் சொல்றேன், செக் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க பேக்கை செக் பண்ணுங்க, ரூமை செக் பண்ணுங்க, புத்தக அட்டை கிளப்பி பாருங்க. ஒரு இடத்துல பெட்டி இருக்கும், இன்னொரு இடத்துல சிம் இருக்கும். அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. கண்காணிப்பு நம்ம கவனமா செய்யாம கை சேதம் ஆயிட்டோமே என்று கடைசியா கண்ணீர் வடிக்க கூடாது. ஆரம்பத்திலேயே கிள்ளணும். யாரோட பழகுறாங்க, யாரோட பேசுறாங்க, எங்கெல்லாம் போறாங்க தயவு செஞ்சு பாருங்க. நீங்க போன் வேண்டி கொடுக்கல, எவனோ ஒருத்தன் போன் வேண்டி கொடுத்துட்டு இருக்கிறான், எவனோ ஒருத்தி போனை கொடுக்கிறான். எனக்கிட்ட இந்த அன்னை காலத்துல நிறைய கேஸ் வருது. இந்த காதல் லீலை கேஸுகள் தான். இதுதான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. எப்படி? பேக்குக்குள்ள போன் இருக்கு சார், நீங்க வேண்டி கொடுக்கல, நான் வேண்டி கொடுக்கல, இதோட 3 போன் பறிச்சிருக்கோம், இதோட 4 போன் பறிச்சிருக்கோங்கிறாங்க. அப்படி சீப்பா போன் வேற வருகுது, கொடுக்குறான். அதுல வீடியோ போன் வேற கொடுக்குறான். வசமா மாட்டிக்கிறாங்க சில பெண்கள். சில சூசைட் அட்டன் பண்ண கேஸ் எல்லாம் வருது. சில பெண்கள் சூசைட் பண்றாங்க, தப்புறாங்க. எதுக்குன்னு சொன்னா, தந்த போட்டோவை காட்டிட்டோம், அவன் அதை சேவ் பண்ணிட்டான், அதை வச்சு பிளாக்மெயில் பண்றான். உன்னுடைய போட்டோ என்னட்டைக்கு நிறுவனமா நின்ற போட்டோ இருக்குது, நெட்ல போடுவேன், இன்னைக்கு நீ வரணும் அப்படி என்று சொல்லி சில இடம் சொல்றான். போகவும் முடியாது, வாழவும் முடியாது, சாகத்தான் முடியும் என்ற நிலையில் நிறைய பெண்கள் ஆளாகிறாங்க. தயவு செஞ்சு ரொம்ப கவனமா இருங்க. நீங்களும் போன் கொடுக்காதீங்க. நெட் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க போன் பாவிக்கிறதாக இருந்தால் அதுக்கொண்டு ஒரு முறை இருக்குது. நீங்க போன் டயலாக் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களை பிடிச்சி அதுக்கென்று தனியாக சிம் இருக்குது. அந்த சிம்மில் நீங்கள் கொடுக்குற 5 நம்பருக்கு உட்பட்ட 5, 4, 3, 2, 1 இந்த நம்பருக்கு மட்டும்தான் கோல் போகும், கோல் வரும். அப்படி சிம் இருக்குது. அந்த சிம்மை வேண்டி ஃபோனுக்குள்ளே போட்டு ஸ்டிக்கர் ஒட்டுங்க. ஏனெண்டா கலட்டிட்டு இன்னொரு சிம் போடக்கூடாது. ஸ்டிக்கர் ஒட்டுங்க. ஸ்டிக்கர் உங்களோட சைடில் இருக்கணும், அந்த ஸ்டிக்கரை கிழிக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு புள்ள தூரத்து டியூஷனுக்கு போகுது, ஃபோனும் தேவை, கொடுக்க மேலாண்டா ஏகப்பட்ட வேதனைப்படுறாங்க.
கொடுங்க, எல்லாத்தையும் எனக்கு நான் எடுத்தாங்க. நீங்க கொடுக்குற 4 நம்பருக்கு தான் போன் வரும், அந்த 4 நம்பர்ல தான் போன் போகும், வேற போன் வராது, வேற SMS போகாது, வேற SMS வராது. உங்களுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கு தான் கோல் வரும், மாமாக்கு தான் கோல் வரும். நீங்க கொடுத்த 4 பேர் தான் கோல் வரும், 4 பேர் தான் கோல் எடுக்கலாம், அவ்வளவுதான் தேவை. அதுக்கு மேல எதுக்கு? எனவே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்படி நம்ம பிள்ளைகளை கண்காணிக்கணும். புருஷன் பொண்டாட்டியும் கண்காணிக்க வேண்டியிருக்குது, பிள்ளைகளையும் கண்காணிக்க வேண்டியிருக்குது. அஜ்னபி மஹரமி என்கிற உறவு கட்டாயம் பேணப்பட வேண்டும். அது தவறும் பட்சத்தில் கை சேதங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது மஹரமியத் என்ற அடிப்படையில் வார நேரத்தில் வந்து கூடுதலாக வந்து இந்த பெரிய வாப்பா சாச்சா இந்த பிள்ளைகள் வந்து சர்வ சாதாரணமாக பழகக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்குறோம். அதாவது அவங்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை மச்சான் மைனி எப்படி உறவோ அதே உறவு தான், ஆனால் நானா தங்கச்சின்னு பழகுறாங்க. இது மகரம் சர்வசாதாரணமாக பழகி அதிகமான வீடுகள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது வெளியே போகிற நேரத்தில் தங்கச்சியை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கம்மாண்டு நானான்ற முறையில் விட்டுட்டு போகிறாங்க. அல்லது டியூஷனுக்கு போகிற நேரங்களில் வந்து என்ன செய்கிறாங்க, தங்கச்சியை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க பைக்கில் அல்ல ஆட்டோவில் விட்டுட்டு வாங்க. ஆனால் இங்கே நிறைய தவறு நடக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் தாவா காலத்துக்கு போகும்போது நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. பாருங்க மௌலவி, இந்த இடத்து வீட்டில் இப்படி நடந்துருச்சு, நானா தங்கச்சி உறவுன்ற முறையில் வந்து பாலியல் ரீதியாக போகக்கூடிய நிச்சயமா வந்து நம்ம சமூகத்தில் சாச்சா பாப்பாட தம்பி சாச்சா, பாப்பாட நானா பெரியப்பா, பெரியப்பா சாச்சாட பிள்ளைகள் நானா தம்பி, அப்படிதான் நம்ம பழகிட்டோம். உம்மாட தாத்தா தங்கச்சி சாட்சி பெரியம்மா என்று சொல்லுவோம், என்ன அஞ்சி. இந்த அஞ்சி மாற பிள்ளைகள் நானா தம்பி என்று நம்ம நினைச்சிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, சவுதி அரேபியாவில் ரொம்ப விரும்பின கல்யாணம் சாச்சார மகளை கல்யாணம் முடிக்கிறது. இஸ்லாம் அவங்கள கல்யாணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்குது. எப்படி உம்மாட தம்பிர மகளை கல்யாணம் முடிக்கலாமா, அப்படி உம்மாட தங்கச்சிர மகளை கல்யாணம் முடிக்கலாம். எப்படி பாப்பாட தங்கச்சிர மகளை கல்யாணம் முடிக்கலாமா, அப்படி பாப்பாட தம்பிர மகளை கல்யாணம் முடிக்கலாம். அது கல்யாணம் முடிக்க வேண்டிய உறவு, அஜ்னபியாது. நம்ம நானா தம்பி என்று பழகினத்துக்காக விட்டுட்டு போகலாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சொந்த மகளை தகப்பன் கற்பழிச்ச விஷயம் நம்ம முஸ்லிம் சமூகத்துக்குள்ள நிறைய நடந்திருக்கு. இப்ப அண்மை காலத்தில் இது நடக்குது. சொந்த மகளோட தனித்து இருக்கிற நேரம் தகப்பன் கூட தவறு செய்கிறான். மஹரமான உறவு கூட தனித்திருக்கிறதில் ஆபத்து எதிர்பார்க்கப்படுது. ஷைத்தான் விளையாடிடுவான். அப்ப மஹரமே இல்லாத ஒரு உறவு கிட்ட தனியை விட்டுட்டு போறான். என்ன சாச்சிர மகன் தான், டேய் தங்கச்சி ஸ்கூலுக்கு விட்டுட்டு வா, டியூஷனுக்கு ஏற்றிட்டு போ அப்படியேப்பா. அந்த பிள்ளை நானான்னு நினைச்சுதான் தோல்ல கை வைக்கும். அவன் ஒரு அழகான ஒரு பொம்பளை பிள்ளை வைக்கிறதுன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு போறான். காலப்போக்கில் அந்த தொடர்பு வேறு விதமாக போகும். நிறைய பேர் கோல் பண்ணி கேட்குறாங்க, சார் மௌலவி சொந்த சாட்சிர மகளை கல்யாணம் முடிக்கலாமா? மார்க்க ரீதியா பத்துவா கேட்டா நாம ஆமன்று தானே சொல்லலாம். அவன் கேட்டது எதுக்கென்று பிறகுதான் தெரியுது. சாட்சிர மகளை கூட்டிக்கிட்டே ஓடிட்டான் ஒருத்தன். நேற்று உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு தான் கூட்டிக்கு ஓடினேங்கிறான். நான் கூட்டிக்காக ஓட சொன்னேன், கல்யாணம் பண்றது அனுமதி என்றுதானடா சொன்னேன். நிலைமையை பார்த்தீங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப அப்ப நாங்க யாரோட பார்க்க வேண்டிய உறவுகளுக்கிட்டே ரொம்ப கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். ஈயாக்கும் வத்துஹூல் அல நிஸா, பெண்களிடத்துல நீங்க தனிய நுழையத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்கிறார், ஹமு யா ரசூலல்லாஹ். ஹமு என்றாரு மாப்பிள்ளோட தம்பி, மச்சினன் என்று சொல்லுவாங்க எங்க ஊர்ல, மச்சான் என்று சொல்லுவீங்க நீங்க. என்ன மாப்பிள்ளோட தம்பி, அவர் என்ன அப்படி என்று கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹமு அல் மௌத் என்றாங்க. மச்சானா செத்த நீ என்றாங்க. அவ்வளவுதான். முடியாது, அறவ முடியாது, அது அறவ முடியாது. நானா வெளி, நானா வைப்பு. தம்பி போய் எப்படி பேசிட்டு இருப்பான்? நானா இல்லாத நேரம் தம்பி வீட்டுக்கு போறார், வீட்டுக்கு வெளியில தான் தம்பி. சொந்த தம்பிய நீ வீட்டுக்குள்ள இருக்கலையாடி யாராவது படு பாதையை நான் திட்டுறான்னு சொன்னா அவன் கல்யாணம் முடிச்சு பொண்ணு வச்சு நடத்த மாட்டான். இவளுக்கு எடுத்தாத்தான் அவன் திட்டணும். எப்படி நீ எடுப்ப என் தம்பிய? நான் இல்லாத நேரம் அப்படி கேட்கணும். அவன் எடுக்க முடியாது. மாமனார் பெறலாம், மச்சான் பெற முடியாது, அனுமதி கிடையாது. அதே மாதிரி சில ஊர்களில் எப்படி நோமலான ஒரு விஷயம் என்னன்னா,
பொண்டாட்டியில தங்கச்ச மச்சான் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுருவார், மொட்டை பைக்கில் ஏற்றிட்டு போவாங்க. இது கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு சில ஊர்ல சகஜமாக நடக்கும். பொண்டாட்டியில தங்கச்சி மைனியான்னு சொல்றாங்கல்ல, இந்த மைனிய மச்சான் பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. பிள்ளை மாதிரி பார்க்குறாங்கன்னு நீங்க பேசிக்கிறீங்க, அவன் வேற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி நீங்க விடலாம் கூட? எனவே இந்த மஹரம் அஜ்னபி உறவு கட்டாயம் பேணப்பட வேண்டும். அது தவறும் பட்சத்துல தான் மனைவி விஷயத்துல ரோசம் உள்ள ஒரு ஆணாக இருக்கும். சாப்பாடு ஃபங்க்ஷன் கூட்டாளிமாரோட சேர்ந்து பொண்டாட்டியை வச்சு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறாங்க. பைக்கில் பொண்டாட்டியை பின்னுக்கு வச்சு போகும்போதே ரோட்டில் நிற்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நிப்பாட்டி, எப்படி மச்சான் எப்படா வந்த நாட்டுக்கு, திரும்ப எப்போ போகிற சவுதிக்குன்னு கேட்டுட்டு நிற்கிறான். அவன் பதில் சொன்னாலும் உன் பொண்டாட்டியை தான் அவன் பார்த்துக்கிட்டு பதில் சொல்கிறாங்க. எதுக்கு இது? அதே நேரம் சில சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு வர்றான் அவனை இருப்பாட்டி இப்போ வந்துடுறேன்னு சொல்லன்றவன் ஒரு பாசத்தை காட்டுறாரு. பொண்டாட்டி கால் பண்ணி சொல்லுவார், டே எங்கடா மச்சான் இருக்கேன், அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கா, உள்ளுக்கு போ அவனுக்கு டீ ஊற்றி குடி, இப்போ வாரேன் 5 நிமிஷத்துல வாரேன் அப்படின்னு இவன் பொண்டாட்டிக்கு டீ ஊற்றி கொடுக்க சொல்றான். வர்ற நேரம் டீ கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், பொண்டாட்டியும் இருக்காது கூட்டாளியும் இருக்காது. ஓடி போய்த்துருவான். நடந்துக்கிட்டு இருக்குது, எத்தனையோ நடக்குது. எனவே அஜ்னபி மஹரம் உறவு கட்டாயம் வேணும். வீட்டில் பெண்கள் பகுதி வேறையா இருக்கணும், ஆண்கள் பகுதி வேறையா இருக்கணும். அனுமதிக்கப்பட்ட உறவுகள் மட்டும்தான் அங்கே வரணும். கண்ணாமூச்சி விளையாடுவாங்க சிலர், பின்னால வந்து மதிங்க பார்க்கலாம், ஏறி மிதிங்க பார்க்கலாம். எப்படி வருவேன் நீ கிச்சனுக்குள்ள நேர சமய கட்டுக்குள்ள வந்து கண்ணை பொத்திக்கிட்டு யாருன்னு மதிங்க பார்க்கலாம். அல்லது பக்கத்துல வந்து தாத்தா சலாம் அழைக்குங்க. எப்படி வருவேன்? சலாம் சொன்னதுக்கு பிறகுதான் அனுமதி கொடுக்கப்படணும்னு இஸ்லாம் சொல்லுது. 3 தடவை சலாம் சொல்லுவாங்க. 3 தடவையும் பதில் இல்லாட்டி ரிப்பீட் நீங்க போக வேண்டியதுதான். இது சலாம் எங்க வந்து சொல்றாங்க தெரியுமா? நேர உடுப்பு கழுவிட்டு இருப்பா, பக்கத்துல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சௌமாரி கிடைக்கலாம். திறந்த வீட்டுக்கு என்னமோ நுழையிற மாதிரி நடந்துக்கிட்டு. எனவே அஜ்னபி மஹரமி உறவுகளை கட்டாயம் பேணுங்க. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால், அதாவது அஜ்னபி மஹரம் என்ற அடிப்படையிலும் அது 3வது பாலியல் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்வதை போன்று, அதாவது அதிகமான இடங்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், வீட்டில் இருந்து வெளியே போகிற நேரத்தில் ஒரு பிக்னிக்கோ அல்லது ஒரு சுற்றுலாவோ அல்லது ஒரு பயணம் போகிற நேரத்தில் இந்த கணவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த மைனி இல்லாமல் பயணம் போக மாட்டான். வைஃபில் சொல்லுவாள், உங்களோட தங்கச்சியை கூட்டுவாங்க, அன்பு அவ்வளவு கூடுதலாக வந்து அவங்க போகக்கூடிய நேரங்களில் கூடுதலாக மனைவியை விட தங்கச்சியோட தான், அதாவது மைனியோட தான் கூடுதலாக பேசி 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 போகக்கூடிய காட்சியை பார்க்கணும். சில நேரம் நாங்களே பார்ப்போம், கோல் பஸ் போன்ற இடங்களில் பார்க்கலாம். அப்படியே சுற்றிட்டே வருவாங்க. கடைசியில் வைஃப் சொல்லுவாங்க, எனக்கு இயலாங்க, நடக்க இயலாது, நான் உட்கார போகிறேன். ரைட், நீங்கள் உட்காருங்க, நான் மைனியோட அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரேன். இது நிறைய நடக்குது. இங்கே யார் பிழை செய்கிறான்னு சொன்னால் பெற்றோர்கள் நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. தங்கச்சி தானே, தாத்தா கூட போறாங்க தானே என்ற நம்பிக்கையில் அனுப்புறாங்க. ஆனால் நிறைய பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் நிறைய தொலைபேசிகள் வருது. பிள்ளைகள் நடந்து இப்போ என்ன செய்யறது? 2 பக்கம் பிரச்சனை. உண்டு தங்கச்சி, உண்டு தாத்தா. நிறைய கோள்கள் வரும். 2 பேரும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்க என்ன செய்யறது? குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை கூட நாங்கள் கேள்விப்படுறோம்னு சொன்னால், கட்டாயமாக இதில் வந்து பெற்றோர்கள் உன்னிப்பாக இருக்கணும். நீங்கள் வைஃபா, அதாவது தாத்தாவை அனுப்புறா தங்கச்சியை பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பு இருக்குதா இல்லையான்னு பாருங்க. வீட்டுக்குள்ளேயும் இருக்க வேண்டும், வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும். அதே போன்று அந்த பாலியல் ரீதியாக வந்து நாங்கள் பார்க்கணும். கூடுதலாக இன்னைக்கு சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ உறவு ரீதியாகத்தான் இந்த பாலியல் நிறைய நடக்குது. உறவு ரீதியாகவும், அதாவது பக்கத்து வீட்டு, அதாவது இந்த பாலியல் ரீதியான தாக்கங்களை சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்கிறோம். பொதுவாக இந்த சிறுவர் துஷ்பிரயோகம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே சிறுவர் துஷ்பிரயோகம்டா என்ன நினைவு வருதுன்னு சொன்னால், பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம். சிறுவர் துஷ்பிரயோகம் பாலியல் துஷ்பிரயோகம் மட்டும் இல்லை. சிறுவர் துஷ்பிரயோகத்துக்குள்ள பாலியல் துஷ்பிரயோகம் ஒரு அங்கம். பிள்ளைகளுக்கு உரிய மருந்து கொடுக்கல, பிள்ளைகளுக்கு நீங்கள் உரிய கல்வியை கொடுக்கல, பிள்ளைகளுக்கு நீங்கள் உரிய அன்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுவும் சிறுவர் துஷ்பிரயோகம் தான். பிள்ளைகளை நீங்கள் சரியாக பராமரிக்கல, பார்க்கலன்னா அதுவும் சிறுவர் துஷ்பிரயோகம் தான். ஏன்னா இப்போ அண்மையில் நடந்த ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம், அந்த கொண்டையான் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனை, அதில் இப்போ செய்தி எப்படி வருது? பிள்ளை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாச்சு. வீட்டில் பக்கத்தில் பெட்டில் இருந்த பிள்ளை காணாமல் போனதை நீங்கள் ஏன் தேடல? அதுவும் சிறுவர் துஷ்பிரயோகம் தான். பெற்றோர்கள் செய்த சிறுவர் துஷ்பிரயோகம். பக்கத்தில் இருந்த பிள்ளையை நீங்கள் ஏன் தேடல? எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கலாம்? ஒரு 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 5 செகண்ட் கூட நீங்கள் எப்படி உங்களோட பிள்ளையை பிரியலாம்? பிள்ளை எங்கன்னா நீங்கள் தேடி பார்த்துருக்கணுமே. எனவே எல்லாம் சேர்ந்து தான் சிறுவர் துஷ்பிரயோகம். அதில் இந்த பாலியல் துஷ்பிரயோகம்
அதை நீங்கள் எங்கே கணக்கெடுத்து பார்த்தாலும் ஒரு நெருங்கின அண்மை தொடர்பில் தான் அது நடக்கும். பக்கத்து வீட்டு பையன், பக்கத்து வீட்டு சித்தப்பா, பிள்ளட மாமா, பிள்ளட பாப்பா, பிள்ளட நானா, பிள்ளட உம்மப்பா, மூத்தப்பா, இப்படியான விஷயங்கள் தான் நடந்துட்டு. இந்த சந்தர்ப்பம் வந்ததுனால நான் சமூகத்துக்கு தேவைங்கிறதுனால ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வயசானவர்களால் சிறுவர் துஷ்பிரயோகம் நடக்குது. அதுக்கு ஒரு காரணம் நம்மளுக்கு தான். நம்ம என்ன ஒரு கலாச்சாரம் வச்சிருக்கோம்னு சொன்னால், நம்மளோட உம்மா பாப்பா வயசுக்கு வந்த உடனே, பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு பேர பிள்ளை ஆகிட்ட உடனே உம்மாவை ஒரு வீட்டில் பாப்பாவை ஒரு வீட்டில் பிரித்து வைக்கிறோம். நம்ம பெற்றோர்களுக்கு செய்கிற ஒரு கொடுமை தான் அவங்கள வயசுக்கு பிறகு வேலைக்காரனாக வேலைக்காரியாக பார்க்குறது. உம்மாவை ஒரு வீட்டிலையும் பாப்பாவை ஒரு வீட்டிலையும் வச்சு பிரிக்கிறோம். அவங்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும், நாங்கள் ஒரு வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்லி. தயவு செய்து வயசானவர்களாக இருந்தால், நபி அவர்கள் மரணிக்கும் போது மனைவி மடியில் தானே தலையை வச்சாங்க. என் அருமை மகள் பாத்திமா எங்கே என்று கேட்டாங்களா? என் அருமை நண்பர் அபூபக்கர் எங்கே என்று கேட்டாங்களா? என் மனைவி மடியில தான் தலையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கனவு மனைவியை பிரிக்கிற பாவம் நடந்துக்கிட்டு இருக்குது. வயசான உம்மா பாப்பாவை வேற வேற வீட்டில் வைக்கிறோம். இந்த வேற வேற வீட்டில் வைக்கிறதுனால எப்போவாவது தேவைப்பட ஒரு பாலியல் ரீதியான ஒரு உணர்வு அங்கே கிடைக்காம போகுது. அதை கிடைக்கிற இடத்துல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற ஒரு கட்டம் நடக்குது. தயவு செஞ்சு வயசானவர்களை புரிஞ்சுக்கோங்க, அவங்கள சேர்ந்து வாழ விடுங்க. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவங்க தபுதாரனாக மாறிவிட்டால், ஒரு ஆம்பளை தபுதாரன் என்றால் மனைவியை இழந்தவன். ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசு, ஒரு 40 வயசுக்குள்ளே பொண்டாட்டி மௌத்தானா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். 65 வயசு பேர பிள்ளையும் இருக்குது, அம்மா மௌத்தா போயிட்டாங்க, ஏன் பாப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது? ஏன் நாம் அப்படி யோசிக்கிறோம்? இல்லை. சவுதி அரேபியாவுக்கு போனவங்க இருந்தால் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாப்பாவோட கல்யாணத்துக்கு மகன் காட்கொண்டு வருவான். பாப்பாவுக்கு கல்யாணம் மகன் சொல்லிட்டு வருவான். ஹலாலா இருக்கிறத அனுபவிக்க விடாம ஹராங்கள் நடக்கிறத பார்த்துக்கவும் மேலாம தவிக்கிறோம். நம்ம 65 வயசு பாப்பா கல்யாணம் முடிக்க கேட்டால் பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்லுவாங்களோன்னு இருப்பார். நீங்கள் ரெடியாங்களே, நீங்கள் உங்கள் வாப்பாட ஃப்ரெண்டு மூலமாக பேசுங்க. ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது வாப்பா, அழகாக கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன் அதை செஞ்சு முடிக்க இயலாது? செய்யணும். இந்த மறு திருமணம், 2ஆம் கல்யாணம், இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகிறதுனால நிறைய பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பாப்பா உமாவை பிரித்து வைக்கிறதுனால சரியான பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடந்துட்டு இருக்குது. அதை நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் சரி. அதே போல் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் சார். அதாவது பக்கத்து வீட்டு ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துவதன் காரணமாக ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது அல்லது ஏதோ ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறது. இந்த பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், மாமா ஒரு சாக்லேட்டை தாராரு, பக்கத்து வீட்டு அங்கிள் ஒரு சாக்லேட்டை தாராரு, அல்ல கடைக்கு போகிற நேரங்களில் பெற்றோர்கள் அதிக கவனமாக இருக்க வேணும்னு சொன்னால், கடைக்காரங்க போனத்தில் சின்ன பொம்பளை பிள்ளை போகிற நேரத்தில் கணக்கு பிடிச்சி இழுக்கிறது. பிள்ளைகள் வந்து வீட்டில் சொல்லார், ஒரு தொகையை கொடுப்பார், தொகையை கொடுத்து செல்லம் ஒரு கிள்ளுவார். அந்த அவர் கிள்ளுற நோக்கம் வேற, பிள்ளை வந்து அங்கிள் கிள்ளுது, அப்படி மாமா கிள்ளுது, கடைக்கார கிள்ளுது அப்படின்னு வந்துடுவான். இது காலப்போக்கில் வந்து பாலியலுக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையை நாங்கள் இன்னைக்கு உலக மட்டத்தில் பார்த்துட்டு வரோம். அதே போல் பக்கத்து வீட்டு பொடின்னு அடிக்கடி வார நேரத்தில், விளையாடுற நேரங்களில், ஏதோ கிஃப்ட் கொடுக்குற நேரத்தில், சாக்லேட் கொடுக்குற நேரங்களில் அவங்க எந்த அளவுக்கு நெருக்கமாக பழகுறாங்க என்பதையெல்லாம் பெற்றோர்கள் உன்னிப்பாக பார்த்தாங்க. கண்டிப்பாக இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது கூட நாங்கள் கவனிச்சுட்டு இருக்கோம். நம்ம பிள்ளை நல்லா இருக்கும், 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பழுதா போன பிள்ளை ஒன்று உள்ளுக்கு வரும், அந்த நோயை தொத்த வச்சுட்டு போய்த்துரும். அடுத்தது நம்ம கொஞ்சம் இந்தியாவில் அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். ஸ்கூல் கலைஞ்சி பிள்ளை ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு ஆட்டோக்காரன் போய் நிப்பாட்டிட்டு அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. 2 பிள்ளைய கூப்பிடுது. ஆனால் பிள்ளை கேட்குது, பாஸ்வேர்டை சொல்கிறேன். அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்கண்டா பிள்ளை கேட்டிருக்குது, பாஸ்வேர்டை சொல்கிறேன். ஆட்டோக்காரன் ஓடியே போய்த்தானா. அந்த தாய் அவ்வளவுக்கு தந்திரமான வேலை பண்ணியிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவா, வளமையான ஆட்டோ வராமல் வேற ஆட்டோ அனுப்புறதாக இருந்தால் இன்றைக்கு பாஸ்வேர்டு சிட்டுக்குருவி, இன்றைக்கு மட்டும்தான் சிட்டுக்குருவி, நாளைக்கு மயில். அப்போ அந்த தாய் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டே பிள்ளை போகும்.
இன்னைக்கு வேற ஒரு ஆட்டோ வரும், ஆட்டோக்காரன் யாரும் தெரியாது, பிள்ளை வெயிட்டிங்ல இன்னைக்கு ஆட்டோக்காரன் வரும், உமா சொன்ன வரட்டான் பாஸ்மேட்டை சொல்லி சிட்டுக்குருவி அப்பதான் ஏறும். அந்த அளவுக்கு இந்த உலகத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும். பிள்ளைகள் விளையாடுது என்றால் அதை கவனிக்கணும். நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வைக்கணும். அவங்க இவங்க சாக்லேட் தருவாங்க, அதை தருவாங்க, இதை தருவாங்க, வேண்டாதீங்க, வேணான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையா வாங்க வேண்டித்தான். எதுக்குள்ள எதை வச்சு கொடுக்குறான்னு யாருக்குமே தெரியாது, விளங்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அங்கே இங்கே இன்றைக்கு எந்த அளவுக்கு என்றால் கிளாஸ் நடத்துறாங்க யூனிசெஃபால், எங்க தொட நீங்க அனுமதிக்க கூடாது, பச்சையா சொல்லி கொடுக்குறாங்க. இங்க தொட அனுமதிக்க கூடாது, இங்க தொட அனுமதிக்க கூடாது. நம்ம அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. யார்கிட்டையும் தெரியாதவங்கள்ட்ட நின்று பேசாதீங்க, வந்துகிட்டே இருக்குது, அவ்வளவுதான். அப்ப இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்குது பிள்ளைகள்கிட்ட. அதே போன்று ஷேக் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அதிகமாக சொல்லணும். சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெரியவங்களோட உரசி தான் நிற்பார்கள். சின்ன பிள்ளைய தான் இறக்கத்தில் வந்து நெருக்கமாக ஒன்று டீச்சரோடையோ அல்லது டியூஷன் கொடுக்கக்கூடிய ஆசிரியரோடையோ அல்லது பள்ளிக்கு போனால் உஸ்தாத்மார்களோடையோ அல்லது வீட்டுக்கு வரக்கூடிய உறவுகளோடையோ சொன்னால் நெருங்கி உரசி கொண்டிருப்பார்கள். இந்த உரசலும் கூட அவர்கள் பெரியவர்கள் வந்து தவறாக பயன்படுத்துவதற்கும் அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், அண்மையில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு தந்தை வந்து கண்ணீர் விட்டு அழுதால் அதை நம்பிக்கையா உறவு வீட்டில் இந்த லீவு நேரங்களில் அதே போல படிக்க வைக்கிறது. அங்கே தங்கச்சி வீட்டில் படிக்க வைப்போம், நானா வீட்டில் படிக்க வைப்போம், பாதுகாப்பு என்ன செய்யப்பட்டிருக்குது. அப்படி ஒரு பெண் பிள்ளையை பெரிய பிள்ளையை 7 வகுப்புக்காக வேண்டி வைத்து படிக்க வச்ச நேரத்தில் கடைசியில் பார்த்தா அங்கே படித்து கடைசியில் உமா விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பாதி போகக்கூடிய ஒரு நிலை. அவர் கண்ணீர் வடிக்கின்றார். அந்த அளவுக்கு மார்க்கத்தில் பற்றுள்ளவர்கள், அந்த பிள்ளை மார்க்கத்தில் பற்றுள்ளவள் இருந்தாலும் கூட காரணம் என்ன, அந்த உறவுகள் சரியாக கண்காணிக்கவில்லை. நீங்க நம்புனீங்க தங்கச்சி நல்லா கவனிப்பா, நானா கவனிப்பா, என் பிள்ளைய நல்லா பார்ப்பான், அவங்கள பிள்ளைய போல, ஆனால் அங்கு பிள்ளை நடந்துருச்சு. இந்த விஷயத்துல கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கம் எப்போதோ நமக்கு ரொம்ப பாதுகாப்பை தந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 7 வயதை அடைந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்க, 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்க, ஃபர்ரிகு பைன மதாஜிரி, அவர்களுடைய படுக்கையை பிரித்து விடுங்கிறாங்க. அப்போ யாருக்கிட்ட இருந்து 10 வயசு அடைஞ்சா பாப்பா அம்மா கூட படுக்கையை பிரிச்சிடணும். 10 வயசு அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரிகிற வயசு, படுக்கையை பிரிக்கணும். அப்போ தாத்தா தங்கச்சி கூட ஒன்றா படுக்கக்கூடாது, பாப்பா மகள் கூட ஒன்றா படுக்கக்கூடாது, பாப்பா மகன் கூட ஒன்றா படுக்கக்கூடாது, உம்மா மகள் கூட ஒன்றா படுக்கக்கூடாது. 10 வயசு தனி படுக்கை, தனித்தனியாக இடைவெளி வைக்கணும். ஒரே பெட்டில் 2 பிள்ளைகளை போடக்கூடாது, தள்ளி போடுங்க, பாயை தள்ளி போடுங்க. படுக்கையை 10 வயதை அடைந்தால் பிரியுங்க என்று சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு தெரியுமா? ஏனென்றால் தூக்கத்தில் நாம் நாம இருப்பதில்லை. விழிப்பு நிலை தூக்கம் என்று சொல்லுவாங்க. கனவு காண்றத வெளியில செய்கிற ஒரு நேரம் இருக்கும். கனவுல சாப்பிட்றத பிள்ளைகள் இப்படி அள்ளி திண்டுகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்துல நம்ம பிள்ளை தான் படுக்குதுன்னு தெரியாம கனவு கண்டுட்டு இருக்கோம். அந்த கனவுல பிள்ளைய தொட முடியாத ஒரு இடத்துல தொற்றுவோம். ரொம்ப கை சேதப்பட வேண்டியது. இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. படுக்கையை 10 வயசு அடைஞ்சா பிரிங்க. பாப்பா அம்மாவே பிரிஞ்சிருக்கணும்னா இன்னொரு ஆளோட எப்படி சேர்த்து விடுவீங்க? இன்னொரு வீட்டில் எப்படி தங்க வைப்பீங்க? அங்கே எப்படி தங்குது, என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். மௌலவி சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைகள் நம்முடைய கட்டுக்கோப்பில் நம்முடைய கண்காணிப்பில் தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த நீட்ஸ் திகரின்றில் வந்து 3வது 4வது 5வது, அதாவது 3வது 4வது 5வது பௌதீக அமைப்பும் உணவு ரீதியாக பௌதீக தேவை, பௌதீக தேவை, உணவு தேவை அப்படி என்று நம்ம சொன்னோம். பௌதீக தேவைங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம இருக்கிற சூழ்நிலைகள், நம்ம யாரோட பழகுறோம், என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, இது ஒரு பிள்ளையில தாக்கம் செலுத்தும். ஒரு ஆளினுடைய தன்மையை தீர்மானிக்கிறது இந்த பௌதீகமும் ஜீனும், மரபணுக்கள். உம்மாட சினமுட்டையிலிருந்து 23 சோடி குரோமோசம், பாப்பாட உயிரணுவிலிருந்து 23 சோடி குரோமோசம். இந்த 46 சோடி குரோமோசம்கள் சேர்ந்து தான் முளையமாகி, அந்த முளையம் திசுவாகி ஒரு உடல் உறுப்பை தீர்மானித்து அது உயிராக பிறக்குது. இந்த குரோமோசமுக்குள்ள மரபணுக்கள் இருக்கு, ஜீன்.
இந்த மரபணுக்கள் மூலம் உம்மாட கோபம், உம்மாட அழகு, வாப்பாட அமைப்பு, கண் புருவம், கண்ணின் நிறம், உடம்பின் அமைப்பு, உடம்பின் உயரம், நோய் எதிர்ப்பு சக்தி, இதுகளெல்லாம் இந்த சில கோபம், சில இறக்கம், நடக்கிற விதம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற அந்த விதம், இதெல்லாம் மரபணுக்களால் கடத்தப்படுது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மரபணு கடத்தல் ஒரு குழந்தையில் இருக்கும்னு சொல்லி டாக்டர்ஸ்மார் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஒரு ஆளின் தன்மையை தீர்மானித்தாலும், இன்னொரு பெரிய பக்கம்தான் ஒரு பௌதீகம். ஒரு ஆளை அவரை சூழல், அந்த அந்த ஊராக்கள் அப்படி, அந்த சைட்டாக்கள் அப்படி, அந்த நாட்டுக்காரன் அப்படி, அந்த அந்த மதத்தவன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லை. இது பௌதீகம். இதுவும் ஒரு ஆளை தாக்கம் செலுத்து, ஒரு பிள்ளையில தாக்கம் செலுத்து. விளையாட்டா நீங்கள் பார்க்கலாம், சில நாட்டில் உள்ளவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. நம்ம நாட்டில் இருக்கிறவங்களை விட இன்னொரு நாடு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பாலைவனம் கரடு முரடாக இருக்கு. தாயிஃபில் இப்போவும் கல்லறியும், மதீனாவில் இப்போவும் உதவி செய்வாங்க. விளையாட்டா மதீனாவுக்கு போனவங்களுக்கு கேட்டு பாருங்க. மதீனாவில் ஒரு மதீனாக்காரன், மதீனாவுக்கு மதீனாவில் உள்ள ஒரு அரபிக்கிட்ட போய் அட்ரஸ் கேளுங்க, வேலையை தள்ளி வச்சுட்டு கூட்டி கொண்டை விட்டுட்டு வருவான். தாய்ஃபில் இப்பவும் துப்புற பழக்கம் இருக்குது, கல்லறிகிற பழக்கம். அப்படி ஒரு பௌதீக தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இது நிஜம், நீங்க எங்கேயும் போய் பார்க்கலாம். அதனால நம்ம குழந்தை ஆரோட பழகுது, எந்த சூழல வளருது அப்படிங்கிறது ரொம்ப கவனம். என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப நாங்க பிள்ளைகளை எங்க விட்டிருக்கிறோம், யாரோட பழகுது, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் எப்படிப்பட்டவர், இந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க, நம்ம குடியிருக்கிற வீடு எந்த ஏரியா, அதுல இருக்கிற மக்களுடைய பேச்சு வழக்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நாங்க கவனிக்கணும். பிள்ளைக்கு முன்னால ஒரு பெற்றோர்கள் நாங்களும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த பௌதீக தேவையில வீட்டுக்குள்ளேயே இருந்து குழந்தையை கெடுக்கிற ஒன்றுதான் டிவி கலாச்சாரம். இந்த டிவியில என்ன நடந்துகிட்டு இருக்குது, எதுக்கு வெக்கப்படணுமோ அதை சர்வசாதாரணமாக்குற ஒரு போட்டி தான் டிவி போட்டி. அதாவது யூதர்கள்ல இஸ்லாம் வேகமாக பரவாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பெக்டோல் என்கிற ஒரு யூத அறிஞன் ஆய்வு செய்கிறான். அந்த பெக்டோலுடைய யூத அறிஞனுடைய ஆய்வின் முடிவு என்ன தெரியுமா? ஒழுக்கம் மக்களிடத்தில் குறைய குறைய இஸ்லாம் பரவுற விதமும் குறையுது அப்படி என்று ஆய்வு செய்தான். ஆரம்ப காலத்தில் உள்ள முஸ்லிம்கள்ட்ட ஒழுக்கம் ரொம்ப இருந்துச்சு, கிராமமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவினாங்க. இப்போ ஒழுக்கம் குறைய இருக்குது, அங்கும் இங்குமாக இஸ்லாம் பரவுது அப்படிங்கிறத பெக்டோல்ங்கிறத ஆய்வாளர்க்கையாக முன்வைக்கிறான். என்ன அந்த தியரி? ஒழுக்கத்தை இன்னும் கம்மி பண்ணினா, இன்னும் குறைச்சா இஸ்லாத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறதா அவர்களுடைய நோக்கம். அப்போ ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எதுக்கு மக்கள் வெட்கப்படுவாங்களோ அது சர்வசாதாரணம். எதை வெட்கப்படுறோமோ அது சர்வசாதாரணம். அப்ப சர்வசாதாரணமாக்கினா அங்க என்ன இல்லை, வெட்கம் இல்லை. வெட்கம் இல்லாட்டி நல்ல பண்பு இல்லை. இந்த வெட்கத்தை குறைக்கிறது தான் இந்த டிவி. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொம்பளை ஆம்பளையும் பக்கத்துல இருந்தா கூட என்றும், நாங்கள்லாம் சின்ன பருவத்துல இந்த வெளியில இருந்து பொண்டாட்டி புருஷன் வந்தாலும் புருஷன் ஆம்பளைகளோட இருந்தோம்னா பொண்டாட்டி அப்படியே உள்ளுக்கு போய்த்துருவான். நாங்க சின்ன வயசுல அப்படிதான். நாங்க சின்ன வயசுல ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்து அப்படியே பக்கத்துல இருந்தா ரொம்ப வெட்கப்படுவோம் நாங்க. அப்ப அன்னைக்கு எதை வெட்கமா நினைச்சோமோ இன்னைக்கு அது சர்வசாதாரணமா அவங்க 2 பேரும் தான் பக்கத்துல இருக்காங்க வீட்டுல வந்து. இது யாரு காட்டி கொடுத்தா? இந்த டிவியில இந்த படத்துல எப்ப பார்த்தாலும் பாட்டு, நாடகம், அதில் புருஷன் பொண்டாட்டி உரசல், அணுகல் முணுகல், பெட்ரூம் காட்சி, படுக்கையறை காட்சி, ஹனிமூன் பாட்டு, இது கையை கோர்க்கிறது, டான்ஸ் ஆடுறது, அதில் ஆடுற போடுற எல்லாத்தையும் போட்டு அம்மா பாப்பா தாத்தா தங்கச்சி எல்லாரும் பார்க்குறது. ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இது எனக்கு மட்டும்தான் புரியுது, மற்றவங்களுக்கெல்லாம் விளங்கல்ல. பாப்பா நினைக்க இவனுக்கு என்ன தெரியும்ட்டு அவர் ரசிக்க, வாப்பா கலடி இவனுக்கு என்ன தெரியும்ட்டு அவனும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நமக்கு வழங்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு இந்த டிவியை முதல் மூடி வைங்க. இதில் எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு வெக்க நம்மக்கிட்ட குறைஞ்சு போகுது. குறிப்பாக குழந்தைகளை சரியாக பராமரிக்க விடாமல் தடுக்கிறது ஊடகங்களினுடைய தாக்கம். ஊடகங்களினுடைய தாக்கம். அப்பெல்லாம் மகரிபானா ரோட்ல இறங்கினா வீட்டில் ஓதி கொடுக்குற சத்தம் கேட்கும்.
அம்மாமார் ஓதி கொடுக்குற சத்தம் கேட்கும். இருட்டுப்பட்டா வீட்டில் எல்லாரும் வந்து அடைஞ்சுதான் ஆகணும். விளங்கிட்டா? இருட்டு மாடு காலைக்கு வாரத்துக்கு முன்ன மக்கள் எல்லாம் வந்துடுவாங்க ஒரு காலத்தில். இப்போ மாடு காலைக்கு வந்துட்டு மக்கள் ரோட்டில் நிற்காங்க. ஹோட்டலில் வியாபாரம் 12 மணிக்கு பிறகுதான்ங்கிறாங்க. முடியாத டைமில் முழிச்சுக்கிட்டு இருக்கான், முழிக்கிற டைமில் தூங்கிக்கிட்டு இருக்கான் மனுஷன். அப்போ மிட் நைட் படங்கள், வீட்டில் படம் இப்படி போட்டு இருக்குது. அப்போ வீட்டில் ஓதி கொடுக்குற சத்தம் கேட்கறதுக்கு பதிலாக பாட்டு போடுற சத்தமும் நாடகம் போடுற சத்தமும் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஊடகங்கள் நம்முடைய நேரத்தை கடன் வாங்குது. நாளைய அரை மணி நேரத்தை இப்போவே கடன் வாங்குறான். எப்படி கடன் வாங்குறான் தெரியுமா? நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு முடிவு கட்டிடுவாங்க, கால் பண்ணி சொல்லிடுவாங்க, மைனி நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாரோம் என்று சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நாடகத்தை பார்த்தா அந்த நாடகத்தில் நெஞ்சு போத்தலை துறந்து உயர்த்தும் போது தொடரும். நாளைய ஃபங்க்ஷன் கேன்சல், இதை குடிச்சானா குடிக்கலையான்னு பார்த்தே ஆகணும். கால் பண்ணி சொல்லுவாங்க, நாளைக்கு நாங்கள் வரல. ஏண்டி வரல? அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப நாளை அரை மணி நேரத்தை இன்னைக்கு கடன் பண்ணிட்டாங்களா? அப்ப எத்தனை நேரமும் இந்த நாடகங்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒன்றுமே இல்லாத ஒன்றை என்னமோ மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. ஒன்றுமில்லை. இந்த மெகா தொடர்கள் இருக்குத்தானே, ஒன்றுமில்லை. நம்ம வீட்டு சண்டையை விட சின்ன சண்டையை பெருசா காட்டுறான். அந்த வீட்டில் அவர் படியால் அப்படி வந்து நின்றது, 5 பேர் அப்படி வந்து நிற்பாங்க. 5 பேர் முகத்தையும் தனித்தனியாக 4 தடவை காட்டும். அவ பார்த்து இவ பார்த்து அவ பார்த்து இவ பார்த்து அதுலேயே 10 நிமிஷம் ஓடிட்டு ஓடினதுக்கப்புறம் அப்புறம் வாங்க உட்கார்ந்தோன்னா அந்த 5 பேரும் இருக்கிறத அப்படி காட்டும். இருந்தாச்சு, டீ கொண்டு வரத காட்டும். இதெல்லாம் ஒரு கதையா? இதையே பார்த்துக்கிருந்து சொந்த புருஷனுக்கு டீ ஊற்றி கொடுக்காத பொண்டாட்டிமார் 80 பேர் இருக்காங்க. அவள் நாடகத்தில் டீ ஊற்றி கொடுக்குறத பார்த்து பார்த்து சொந்த புருஷனுக்கு டீ இல்லை. அவரும் பசியோட வெளியிலேருந்து வருவார். நாடகத்தில் முக்கியமான ஒரு கட்டம் போயிட்டு இருக்கும். அப்போ தான் பொண்டாட்டி அன்பை காட்டுவா. டார்லிங், சாப்பாடு மூடி வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க டார்லிங் என்று. இந்த டார்லிங்குக்காக அந்த ஆள் போய் சாப்பிடும். பரிமாறத்துக்கு பொண்டாட்டி இல்லை, அவள் கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா. புருஷனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை. இப்படித்தான் நிலைமை ஓடிட்டு இருக்குது. இதில் பிள்ளைகளை வேற எப்படி படிப்பிப்பாங்க தெரியுமா? பிள்ளைகள் ஓது அப்படிம்பாங்க. அவனும் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டு நாடகத்துக்கு காது கொடுத்துக்கு இருப்பான். இந்த விளம்பர இடைவெளி போகும்போது தான் மகன் ஓதுறானான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. விளம்பரம் போகும் இல்லை, அப்ப திரும்பி பார்ப்பாங்க. அவனுக்கும் விளம்பரம் தேவையில்லை, ஓதிக்கிட்டு இருப்பான். நிறைய பேர் நினைக்கிறாங்க புள்ள ஓதுது படிக்குதுன்ட்டு. ஆனா ஒன்றும் ஓதையும் இல்லை, படிக்கல, உமாவோட சேர்ந்து நாடகம் தான் பார்க்குது. தயவு செய்து அதை ஓஃப் பண்ணி வைங்க. நம்ம பிள்ளைகள் கெட்டு குட்டிச்சுவர் ஆகுது. இந்த நாடகங்களால் இன்னொரு விபரீதம் நடக்கு. என்ன தெரியுமா? எப்படி வாயாடி ஆகுறதுங்கிறத படிச்சு கொடுத்துட்டான். பேசாம மௌனமா இருந்த பொம்பளைங்கள்லாம் இப்ப ரொம்ப பேசுறாங்க. அந்த பயிற்சி கொடுத்ததெல்லாம் இந்த மெகா தொடர்களும் சீரியல்களும் தான், இந்த திரைப்படங்களும் தான். தயவு செய்து அதை வைங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கூட கவனிக்க மறக்கிறோம் நாம. வீட்டுக்கு வருவோம், மைனி வாங்க மைனி அப்படி உட்காந்து பாருங்க, முக்கியமான கட்டம் போகுது என்று 2 பேருமா பார்த்துட்டு இருப்பாங்க. இடையில ஒரு பிஸ்கட் விளம்பரம் போகும். அப்புறம் எதுல வந்தீங்க? அவ ஆட்டாவுங்கிறதுக்கு இடையில விளம்பரம் முடிஞ்சா நீ வாயில் அடிப்போன்னு திரும்ப டிவியை பார்க்குறா. அப்போ குடும்ப தொடர்பே துண்டிக்கப்படுது. தயவு செய்து இந்த டிவியை கொஞ்சம் மூடி வைங்க. 2வது இன்னொரு விஷயம் நடந்துட்டு பாருங்க. இந்த போன், இந்த செல்போன் வந்துச்சு. கணவன் மனைவிக்கு இடையில உள்ள தொடர்பாடல், பிள்ளை வாப்பாக்கு இடையில உள்ள ஒரு தொடர்பாடல், தாத்தா தங்கச்சிக்கு இடையில உள்ள ஒரு தொடர்பாடல், மாப்பா அம்மாவை வயசான பெற்றோர்களை பார்க்கறதுக்குரிய தொடர்பாடல். தொடர்பாடலை குறைச்சாத்தான் குடும்பம் சீரழியும் அப்படிங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தொடர்பாடல் சாதனங்களை இறக்குமதி செய்து தொடர்பாடலை குறைச்சான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தொடர்பாடலை குறைக்கிறதுக்கு தொடர்பாடல் சாதனங்களை எப்படி அதிகப்படுத்தலாம்னா இதுதான் சைக்காலஜிக்கல். தொடர்பாடல் சாதனங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டால் நீங்க தொடர்பு வைக்க வேண்டிய ஆட்களுக்கிட்ட உங்களுக்கு தொடர்பு வைக்க நேரம் இருக்காது. கூட்டமா இருந்து தனித்தனியா பேசிட்டு இருக்கிற பைத்தியம் செல்போன் வந்ததுக்கு பிறகுதான் கூடி இருக்கு. ஒரு ரோட்ல கூட்டமா 8 பேர் நிற்பாங்க, கிட்ட போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேசிட்டு நிற்பாங்க. செல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்குத்தான் இருக்கும்.
பொண்டாட்டியும் புருஷனும் வீட்டில் இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க, நல்ல சந்தர்ப்பம், அழகா அன்பா பேசுறதுக்கு, மடியில் தூங்குறதுக்கு. ஆனால் அவன் ஒரு ஃபேஸ்புக்கில், இவரும் ஒரு ஃபேஸ்புக்கில், குடும்பம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. எனவே தயவு செய்து தேவையில்லாத நேரங்களில் செல்போனை தூக்கி வைங்க, டிவியை மூடி வைங்க, பிள்ளைகள் நல்லா வளரும். நீட்ஸ் தியரியில் வந்து கடைசி உணவு சம்பந்தமாக உணவு தேவை, இது வறுமை ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள். அந்த உணவு தேவைங்கிறது வந்து இது ரொம்ப குறைவு. இப்போ இந்த உணவு தேவைங்கிறது ரொம்ப குறைவு. தியரி சொல்லும்போது 5 தியரிகள் இருக்குது. இந்த உணவு தேவைங்கிறது வந்து என்னன்னு சொன்னால், வறுமையில் சில பிள்ளைகள் தவறு செய்தது. வறுமையில் ஒரு மனிதன் உளவியல் ரீதியான பாதிப்புக்குள்ளாகிறது. அது வந்து சில வறுமைப்பட்ட பின்தங்கிய பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். காசுக்காக சிறுசுகளை விற்கக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்கு. இலங்கையில் கூட கடற்கரை பிரதேசங்களில், கரையோர பிரதேசங்களில் டூரிஸ்டுகளுக்கு சிறுவர்களை விற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அது பிளக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வறுமை. உணவு தேவைக்காக இப்படியான ஒரு தவறு நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இந்த வெளிநாட்டுக்கு என்ன செய்கிறாங்க? பெற்றோர்கள் போகிறாங்க, அம்மா வெளிநாட்டுக்கு போகிறது, பாப்பா வெளிநாட்டுக்கு போகிறது. இதுகள் உணவு தேவைக்காக இவங்க போகிறாங்க, குழந்தைகள் இங்கே பாதிக்கப்படுது, அல்லது பிரிந்து போனத்தினுடைய சோடிகள் என்ன செய்யுது? பாதிக்கப்படுது. எனவே இந்த வறுமையும் ஒரு காரணமாக இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவு தேவையில் பாதிக்கப்படுற அளவுக்கு கீழ்த்தரத்தில், அதாவது ரொம்ப வருமானம் குறைந்த குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஆனாலும் நாங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வச்சா நமக்கு உணவு தேவை ஏற்படுறது சகஜமாக போச்சு. தேவையில்லாத செலவுகளை நாங்கள் அதிகரிக்க வைக்கிறோம், நம்ம தலைக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சந்தாக்களுக்காக ஓடி திரிகிறோம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறவங்களை கேட்டு பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்காக இன்னும் எத்தனையோ 1000 அடு உளுந்திருக்கும், காசு தேவையா இருக்கும். இப்படியாக ஒரு இஸ்லாமிய நிறுவனம் நடத்துறதுக்கு ரொம்ப நமக்கு தேவைப்பாடு இருக்குது. ஆனா நம்ம முஸ்லிம்கள்ட்ட காசு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் பண்ற ஒரு SMS மட்டும் சந்தாவா கொடுத்தா கூட எல்லா பள்ளியும் நல்லா நடந்துட்டீங்க. எவ்வளவு நம்மளால இந்த டேவோ கம்பெனி, ஏர்டெல் கம்பெனி, மொபிட்டல் கம்பெனி, ஹச் கம்பெனிலாம் உழைச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம ஒரு நகைச்சுவைய ஒரு சந்தோஷத்துக்காக 10 பேருக்கு SMS பண்றோம், 10 ரூபா பறந்துட்டு. சும்மா ஒரு ஜோக். சும்மா இருந்த நமக்கு போனை கையில் வச்சு ஒரு ஆள் நம்பர், ஹாய் தேவையா உனக்கு? ஹாய், 1 ரூபா போயிட்டு. இந்த 1 ரூபா பள்ளி உண்டியலுக்கு போடு. உணவு தேவை உள்ளவங்கெல்லாம் வந்துடும் இல்ல, சரியாகிருமே. அப்ப நம்ம வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். முதலெல்லாம் கடைக்கு வெளியில நின்று தேவைப்பட்டதை சொல்லி வாங்குற நேரம் மனுஷன் நிம்மதியா இருந்தான். என்ன தேவையோ அதை கடைக்கு வெளியில நின்று எங்களுக்கு உருளைக்கிழங்கு 1 கிலோ தாங்க, அவ்வளவுதான். எனக்கு நச்சீரகம் தாங்க, மிளகு தாங்க. தேவைப்பட்டதை எடுத்துட்டு போய் அதை மட்டும் வாங்கிட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துடுவான். காசு மிச்சமா இருந்துச்சு, நிம்மதி ஏகமாக இருந்துச்சு. இன்னைக்கு கடைக்காரன் வெளியில நின்றுக்கிட்டு உங்களை உள்ளுக்கு விட்டான், நீங்க வண்டியில் எடுத்துக்கிட்டு போறீங்க. என்ன தேவைங்கிறத நீங்க பிறகுதான் தீர்மானிக்கிறீங்க. இது நல்லா இருக்குமே, தூக்கி கொண்ட போடுறோம். இது போடுவேன், அது வாவ் தூக்கி போட்டுருவேன். இன்னொன்று 180 ரூபா போட்டு அதை வெட்டி போட்டு 120 ரூபா போடுவான். நம்ம என்ன நினைக்கிறோம்? 60 ரூபா இவன் நினைக்கிறேன். இல்லடா கழுத, 120 ரூபா நட்டண்டா உனக்கு. ஏ சும்மா தானே நீ வந்த, எதுக்கு உனக்கு அந்த 120 ரூபா? நம்மளை ஏமாத்துது இந்த பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் ஏமாத்து. 180 ரூபா வெட்டி 120 ரூபா போட்டா 60 ரூபா ஆதாயமா? 120 ரூபா நட்ட நமக்கு. நம்ம ஆதாயம்ங்கிறதால 4 எடுக்கிறோம். 4 எடுத்தா 480 ரூபா பட்ஜெட் கூடுது. இப்ப கடைசியில எடுக்கும் போது 20 ரூபா, 30 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா, 110 ரூபான்னு எடுத்துட்டு கடைசியில கெசியர்ல போய் தள்ளினா 13,250 ரூபா. கேஸா காட்டாண்டு கேட்பாள்.
அவ்வளோதான். ஒரு கச்சா கொட்டை வியாபாரிக்கிட்ட 10 ரூபா சின்னத்தை 8 ரூபா வராதா என்று சண்டை பிடிச்சவன் அங்கே 13,322 ரூபாண்டா அந்த 2 ரூபாவையும் தேடுவான். அங்கே குறைச்சி கேட்கலாமா? அந்த பிஸ்னஸ் அப்படித்தான். அடிச்சது தான். இப்போ காசு இருக்காது, காட்டு இருக்கும். அதை கொடுத்து வச்சிருக்குது உலகம். இதை போட்டு விட்டே என்றால் உனக்கு நாங்கள் காசு போடுவோம். 40 நாளுக்குள்ளே நீங்கள் பேங்குக்கு காசு போட்டால் போதும். 40 நாளுக்கு மேலே தான் உங்களுக்கு வட்டி அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி காட்ட தந்திருப்பான். அவமானப்பட இயலாது. 13,200 ரூபா காட்ட கொடுத்தோன்னா அவள் ஒரு கீறி போட்டு விடுவான். அதோட நீங்கள் நிம்மதியையும் சேர்த்து கீறி போட்டு தான் வெளியில் வார பொண்டாட்டி எவ்வளவு அப்படின்னு அடுக்கி வைப்பான். புருஷன் ஐயோ 13,200 ரூபான்னு ஓட தொடங்குவான். அன்றைக்கு ஓட பிடிச்சவன் தான் 40வது நாள் மூச்சு வைக்க ஓடுவான். ஓடி 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 பாப்பார் ஏலாம் எப்படியோ இன்றைக்கு காசு போட்டு ஆகணும் என்று இந்த காட்டை கொண்டு போய் இன்னொரு கடையில் கீறி 15,000 ரூபாய் சாமான வேண்டி அதை 12,000 ரூபாய்க்கு விற்று 3,000 ரூபாய் கடங்காரனாகி அந்த காசை முதல் கீறின காசிக்கு போட்டு அடுத்த 40 நாளுக்கு ஓடுவான். இப்படி மனுஷன் ஓடுறான். ஆடம்பரம் கூடுது, உணவு தேவை கூடுது. எனவே வறுமை கோட்டுக்கு கீழே நாம இல்லை, நல்லா தான் இருக்கிறோம். ஆனா பிச்சைக்காரன் ஆக்கிட்டு இருக்குது இந்த நவீன கார்ட் சிஸ்டங்கள். ஆடம்பர செலவுகள் தேவையில்லாத வேண்டி மூலையில வச்சிருக்கிறோம். ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாம 30,000 ரூபாய்க்கு ஒரு பல்பு தொங்குது. அதுல எல்லாம் படுக்க முடியாது, அதுல எல்லாம் இருக்க முடியாது. சும்மா ஒரு பல்பு அப்படியே டிசைனா தங்கி 75,000 ரூபாய். எதுக்குடா உனக்கு? 30 ரூபாய்க்கு அந்த வெளிச்சம் பெருமா இல்லையா? எனத்துக்கு இந்த 75,000 ரூபாய்? ரொம்ப ஆடம்பரத்தை கூட்டிக்கிட்டாங்க. கூட்டி பாருங்க, பொடி ஸ்ப்ரே வாய்கள் உண்டு, முகத்துக்கு உண்டு, நகத்துக்கு உண்டு, காலுக்கு உண்டு, பாத்ரூம்ல பாமஸே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா ஆடம்பரமாகுமா இல்லையா? அப்ப உணவு தேவை வரும். உணவு தேவை என்றால் பாப்பா வெளிநாட்டுக்கு ஓடணும். பாப்பா பட்ஜெட்டை பார்ப்பார். நம்ம அந்த கடையில இருந்து 30,000 ரூபாய் தான் சம்பளம். வீட்டு செலவை பார்த்தா மாசம் 60-70 வருகுது. சரியா செலவழிக்க வருமானத்துக்கு இடையில செலவு செய்வோம் என்று முடிவு கட்டுறல, இருக்கிற செலவுக்கு ஏற்ப வருமானம் தேடுவோம் என்று முடிவெடுத்தா பாஸ்போர்ட் தான் எடுக்கணும். பொண்டாட்டி விரட்டி விடுவா, போங்க போய் வெளிநாட்டில இருந்து உழைச்சி காசு அனுப்புங்கண்டு அங்க விரட்டி விடுவான். அங்க விரட்டி விட்டோன்னா அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசணும்ட்டு நெட் கனெக்ஷனை கொடுத்துருவான். நெட் கனெக்ஷனை கொடுத்து போன் எல்லாம் வேண்டி கொடுத்துருவான். அவன் இன்னொரு தொடர்பை வச்சிருவான். அவன் கால் பண்ற நேரம் நீங்கள் அழைத்த நபர் தற்சமயம் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார். அது மட்டும்தான் இந்த போன்ல சொல்ற உண்மையான செய்திகள். நிறைய அனாச்சாரம் நடந்துட்டு. எனவே இந்த உணவு தேவையால எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம். அதுக்கு காரணம் ஆடம்பரம். கடைசியாக அல்லாஹ்வுடைய உதவியினால் பிள்ளைகளை எப்படி பேணி பாதுகாப்பது என்ற அழகான ஒரு தலைப்பில் இவ்வளவு நேரமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் அறிவுரையாக சொன்னீர்கள். இறுதியாக இதை சுருக்கமாக கடைசி ஒரு ஆலோசனையாக பெற்றோருக்காக வேண்டி பிள்ளையுடைய விடயத்தில் ஒரு கடைசி ஆலோசனையாக நீங்கள் என்ன கூற இருக்கின்றீர்கள்? பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்கள் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் கண்காணிப்பாளர்களாக மாறணும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எங்க போறான் என்ன செய்யறான் என்கிறத தயவு செஞ்சு பாருங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் நம்ம பிள்ளை தங்கமான பிள்ளை என்று. தவறு செய்கிற ஒரு பிள்ளையையும் அவனை பெற்றெடுத்தவ தங்கமான பிள்ளை என்று தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம பிள்ளை தங்கம்தான், ஆனால் ஷைத்தான் தங்கம் இல்லை. அதனால் தயவு செய்து செக் பண்ணுங்க. பிள்ளைகளை கொப்பிகளை, புக்ஸுகளை, பிள்ளைகள் தூங்குறத, பிள்ளைகள் எங்கே போகுது பின்னால் போய் பாருங்க, எங்கே போகிறான் அப்படிங்கிறத தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. பிள்ளைகள்கிட்ட அன்பை வெளிப்படையில் காட்டுங்க, மறைச்சி வைக்காதீங்க, வெளியில் ஓப்பனாக சொல்லுங்க. பிள்ளைகள்கிட்ட தொடர்பாடலை கூட வைங்க. பெரிசோ சிறுசோ பெற்றவங்க பாப்பா அம்மா பிள்ளைகள்கிட்ட தொடர்பாடலை கூட வைங்க. ஒவ்வொரு நாளும் அதில் சமரிஸ்கள் இன்றைய நாள் எப்படிமா, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் சந்திங்க, என்ன பிரச்சனை ஏதாவது இருக்குதா, நாளைக்கு என்ன சரி தேவை இருக்குதா, தயவு செய்து பிள்ளைகளை டிஸ்கஸ் பண்ணுங்க. கடுமையான கட்டுப்பாடும் திறந்த சுதந்திரமும் தேவையில்லாத ஒன்று. கடுமையான கட்டுப்பாடும் கூடாது, திறந்த சுதந்திரமும் கூடாது. ரொம்ப ஓவரா கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா தோல்வி தாங்கக்கூடிய மனநிலை பிள்ளைக்கு வராது. திறந்த சுதந்திரம் கொடுத்து
தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் தான் ஓ லெவல் ஒரு பாடம் ஃபெயிலுங்கிறதுக்கு சூசைட் பண்ண தயாராகும். அந்த பிள்ளைக்கு தோல்வியை தாங்குற மனநிலையை நாம பழக்கல. சிலர் நல்லதில்லை தேவையில்லை என்று நிப்பாட்டியும் பாருங்க. அதே மாதிரி கடுமையான ஸ்ட்ரிக்டும் இருக்கக்கூடாது. ரெண்டும் 50-50 வைங்க. ஒரு பையன் விளையாட போறேன் மாங்கிறான், விளையாட போறேன் அப்படிங்கிறான். விளையாட்டெல்லாம் இல்லை, படி அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் புத்தகத்தை எடுத்து விரிச்சு வச்சான். பக்கத்து தெருவில் பிள்ளைகள் 6 கத்துறது காதுல சிங்காரமாய் கேட்கும். படிப்பு ஏறாது, புத்தகம் விளங்காது. எனவே அவன் சும்மா உட்கார்ந்திருக்கான், படிக்கல. விளையாட போயா போடா விளையாடுடான்னு விட்டுட்டீங்கல்லண்டா அவன் படிக்கவும் மாட்டான். அது பாதி இது பாதி கொடுத்து பாருங்க. வாங்க மகன், வார டிசம்பர்ல எக்ஸாம் இருக்குது, நீங்க விளையாடணும்னு சொல்றீங்க. சரி, இப்ப நேரம் 3 மணி, 5:30 வரைக்கும் நீங்க விளையாடுறீங்க. நல்லா விளையாடுங்க. சரி, 5:30க்கு நீங்க வீட்டுக்கு வரணும். வாஷ் பண்ணி ரெடியாக வாங்க சொல்லும். மகரிபு தொழுது முடிய படிக்கணும். போறீங்களா? போறேம்மான்றான். இவன் விளையாட்டையும் சுதந்திரமா விளையாடுவான், படிப்பையும் சுதந்திரமா படிப்பான். களவுல விளையாட போனா பெற்ற பிடிச்சிட்டு பாப்பா வாரான் தான் பார்ப்பான், போல கவனிக்க மாட்டான். அது கன்னத்தில் அடிச்சிடும். படிக்க விட்டா விளையாட்டு சத்தத்திலேயே காவை கொடுத்துட்டு இருப்பான், ஒழுங்கா படிக்க மாட்டான். விளையாடையும் விடுங்க, படிக்கையும் விடுங்க. கடுமையாக சில பிள்ளைகளை கட்டுப்படுத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு சோசியல் போபியா ஏற்படும். வெளி உலகம் தெரியாம படி 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 என்று போட்டு பிள்ளைகளை அமுக்கி எடுத்து என்ன செய்ய போறீங்க? அந்த பிள்ளையை சமூகம் தெரியாத பிள்ளை எதுக்கு? கண்ணுக்கு எதிர விளையாட விடுங்க. நல்ல விளையாட்டுக்களை விளையாட விடுங்க. கெட்ட நண்பர்கள் இல்லாத நண்பர்களா கொஞ்ச நேரம் சேர்ந்து விளையாடையும் விடுங்க. ஆனா அதையே திறந்து கொடுக்காம டைம் கொடுங்க. இந்த டைமுக்குள்ள நீங்க வந்துட ஆகணும், ஏன்னா நீங்க படிக்கணும். அப்ப ரெண்டையும் கொடுங்க. அப்ப கடுமையான கட்டுப்பாடு கொடுத்து படி ஓது படி ஓது, சோசியல் போபியா வரும். வீட்டுக்கு 4 விசிட் வந்தா அவன் பின்வழி வாசலாம் ஓடிடுவான். அம்மா மாட்டேன் என்ன எனக்கு ஆட்கள் எல்லாம் இருந்தா இன்னைக்கு பார்த்து பேச பயம் அப்படின்றான். இவன் எப்படி ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் ஆகிறது? இவன் எப்படி ஒரு டாக்டர் ஆகிறது? இவன் எப்படி ஒரு இன்ஜினியர் ஆகிறது? நிறைய பேர் என்னட்ட கவுன்சிலிங் வராங்க, சோசியல் போபியா. கிடுகிடுகிறது நடுக்குது மௌலவி அப்படிங்கிறான். நடுக்குது. 4 பேர் பேசினா பேச்சு வர மாட்டேங்குது. என்ன அது? சோசியலோட கொலை. என்னப்பா காரணம்? நான் ஆரம்பத்திலேயே வாப்பா ஸ்ட்ரிக்டா வளர்த்துட்டார் அப்படிங்கிறான். இல்ல, தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு சுதந்திரமும் கொடுங்க, அதை முழுசா கொடுத்துடாதீங்க. கட்டுப்பாடு வைங்க, கடுமையாகவும் இருக்கக்கூடாது. இதை செய்யுங்க. கார்ட்டூன் படம் முற்றாக தடை செய்யுங்க. டிவி கேம் தேவையே இல்லை. போன் அறவே தேவையில்லை. உங்க பிள்ளைகளுக்கு போன் தேவையே இல்லை. நீங்க உங்க கண்காணிப்புகளை வைங்க. அஜ்னபி மஹரமி உறவு கட்டாயம் பேணுங்க. அஜ்னபி மஹரமி உறவுகளை கட்டாயம் பேணுங்க. பிள்ளைகளுக்கு இடையிடையிலேயே சில என்ஜாய்கள் கொடுங்க. பிள்ளைகளை நாங்கள் பிஸி, இப்போ பிள்ளைகள் எல்லாம் சரியான பிஸியில் படிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளைகளை இடையிடையில் எங்கே சரி கூட்டிகிட்டு நீங்கள் போகிறது, அம்மாவும் பாப்பாவும் வேற இன்னொரு ஆளோட அனுப்புறல, மாமிட்டு போங்க, இந்த மாதத்துக்கு சும்மா ஒரு பீச்சுக்கு போங்க, உங்களுக்கு பீச் இல்லையா, சும்மா ஒரு இடத்துல போய் இறைச்சி சுட்டு சாப்பிட்றது, என்னமாலும் ஒன்று வித்தியாசமா. நம்ம வீட்டில் ஆக்கிறத அதே கொண்டு போய் ஒரு மரத்துக்குள்ள ஆக்கி திண்டா அது ரொம்ப டேஸ்ட் ஆகுது. இடைக்கடை ஒரு 2 மாதத்துக்கு இருக்கா 3 மாதத்துக்கு இருக்கா ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படி கொண்டு போக கொடுங்க. மார்க்க விஷயத்தில் கட்டாயம் கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அது தெரியும், இந்த கம்ப்யூட்டர் தெரியும், அந்த சாஃப்ட்வேர் தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும். அத்தையாது தெரியுமா? கேட்டிருக்கிறீங்களா? அத்தையாது பாடமா? ஆவர்த்தன அட்டவணை பாடம் ஓலவல் பாடசாலையில் படிக்கிறவனுக்கு அத்தையாது பாடமான்னு இப்போ கேட்டு பார்த்தா கிளியும் கொஞ்சம் பேர லிஸ்ட்டு. தயவுசெய்து மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. நம்ம மரணித்தால் நமக்காக துவா செய்ய நம்ம பிள்ளை தயார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பெற்றோர்கள் தயாரா? மௌத்துக்கு ஜனாசா மையத்து தொழுகையில ஓதுற துவா நம்ம பிள்ளைக்கு பாடமா? பாடம் இல்லைன்னா நாம நஷ்டவாளி. நாளைக்கு நாம மண்டைய போட்டா இவங்க துவா இல்லை. தயவு செய்து பிள்ளைகளுக்கிட்ட மார்க்க விஷயம், ஜனாசா தொழுகை, அதில் துவாக்கள், மற்ற தொழுகைகள், உலு, தயம்மம், மார்க்க சட்ட திட்டங்கள் அதை சொல்லிக் கொடுங்க. வளர்ந்த பிள்ளைகளை பெற்றவங்க, வளர்ந்த பிள்ளைகள், குமர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இளந்தாரிகளாக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் சார்பாக நான் இப்ப சட்டம் சொல்றேன்.
ஆனால் தயவு செய்து வராதவர்கள் அந்த சட்டங்களை அவங்க நண்பர் மூலமாக சொல்லிக் கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையான விஷயங்கள் 5 அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையான விஷயங்கள் 5 அப்படின்னு சொல்றாங்க. என்ன? நகம் களைகிறது. 40 நாளுக்கு மேல நகம் வளர்க்கக்கூடாது. இப்போ உம்மாமாரே சின்னி விரல் நகத்தை மட்டும் வளர்த்து மருதொண்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹராம், ஹராம். எல்லா நகத்தையும் வெட்டிக்கிட்டு ஒன்றை மட்டும் கிழிச்சொண்டு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது நாகரீகம் என்று நினைக்கிறோம். நாகரீகம்ங்கிறத நபிகள் நாயகம் சொல்லணும். காவிர்கள் சொன்னது நாகரீகம் இல்லை. இன்றைக்கு நாகரீகம் என்று எதை சொல்றான்? ஆடை எவ்வளவு குறைஞ்சிக்கிட்டு போகுதோ அவ்வளவு நாகரீகம் என்கிறான். ஆடு மாடெல்லாம் உச்சக்கட்ட நாகரீகத்தில் இருக்குது. அப்ப ஆடையே இல்லாம அவன் சொல்றது இல்ல நாகரீகம், நாம சொல்லணும். நாகரீகம் எப்படி சொல்லணும்? குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லணும். 40 நாளைக்கு மேல நகம் வளரக்கூடாது, வெட்டணும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் நகம் வளர்த்து அதுக்கு கீடெக்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. கீடெக்ஸ் அடிச்சா தொட முடியாது, ஏன்னா உது செய்யற தண்ணி நகத்துல படாது. மருதொண்டி போடலாம். நகத்தை வெட்டுங்க. அக்குள் முடி, பருவ வயசை அடைஞ்ச ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்குள் முடியும், மர்ம உறுப்பிலையும் முடி வரும். அந்த முடியும் 40 நாளைக்குள்ள வலிச்சு ஆகணும், அதை எடுக்கணும். ஆம்பளை பிள்ளைங்க தாடி வெட்டக்கூடாது, மீசை வளரக்கூடாது, கத்தரிக்கணும். இந்த விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. அதை நாம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து குளிப்புடைய சட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும். இதை உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு மகரமான அல்லது பெண் பிள்ளைக்கு இன்னொரு பெண் டீச்சரை வச்சு இதை தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. ஏண்டா முக்கியமான சில சட்ட திட்டங்கள், குளிப்புடைய சட்டங்கள் தெரியாம முழுக்கோட நிறைய பிள்ளையை தொழுதுட்டு இருக்குது. எனவே இதெல்லாம் கட்டாயம் உங்க பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். எனவே மார்க்க ரீதியான வகுப்புகள், பயான் நிகழ்ச்சிகள், சீடிகள், அதுகளுக்கு ஒரு தனி உரிமை கொடுங்க. உங்க பிள்ளட காதுல கேட்கிற மாதிரி உங்க வீட்டுல ஒரு சீடியை போடுங்க, ஒரு கராத்தை போடுங்க, ஒரு மார்க்க ரீதியான ஒரு புத்தகத்தை வீட்டுல வேண்டி வைங்க. 25,000 ரூபாய் 75,000 ரூபாய்க்கு பல்பு வேண்டி மேல தொங்க விடுறீங்க, தொட்டு பார்க்க கூட முடியாது. 1000 ரூபாய் 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு தஃப்சீர், குர்ஆன் தஃப்சீர், ஹதீஸ் கிதாபுகளை வேண்டி வீட்டுல வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை தொழுகைக்காக அதான் ஒலிப்பதற்கு நேரம் சரியாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கான அதானை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். இது ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நீண்ட நேரமாக பயணம் செய்து பல சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் இரவோடு இரவாக வந்து பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுடையத்தில் மிக அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்பாட்டாளர்களும் ஒரு முக்கியமான இப்படியான ஒரு தலைப்பை தெரிவு செய்து வளமையாக தனது அழகான சுவாரஸ்யமான முறையில் பேசக்கூடிய ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களை தெரிவு செய்த அந்த தலைப்பை கொடுத்தார்கள். உண்மையில் வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த தலைப்பு, இந்த செய்தி, இந்த உபதேசம் மிக மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதையும் நினைவூட்டி கொண்டு நீண்ட தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து வந்து இந்த உதவி செய்த ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.